கடந்த நாட்கள் முழுவதும் கடந்த மாதம் முழுவதும் நீர் எங்களுக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் இயேசுவே, என் தேவனாய் ஆண்டவரே, எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்கும் உபகாரங்களுக்கும் மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராய் இயேசுவே, நீரே என் தேவன், நீரே என் ஆண்டவர். இயேசுவே, உமது நன்மைத்தனங்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எனக்கும் என் வீட்டாருக்கும் தந்திருக்கிற எல்லா பாதுகாப்பும் பராமரிப்பும் அனைத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, என் தெய்வமே, பொருளாதாரத்தில் வருமானத்தில் நீர் செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். தேவைகள் வந்த பொழுதும் குறைவுகள் வந்த பொழுதும் எங்களை கைவிடாமல் கண்மணி போல பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசுவே, எண்ணிலடங்காத உமது அற்புதங்களை நினைத்து பார்க்கிறேன். நன்றி இயேசுவே. சப்தமுயர்த்தி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, நீ தந்திருக்கிற உடல் ஆரோக்கியம், உள்ளத்திலே தேவையான சமாதானத்தை சந்தோஷத்தை நாள்தோறும் தந்து பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று உம்முடைய உடன் இருத்தலை தந்து வழி நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஹல்லேலூயா. வியாதிகள் வந்த பொழுதும் பலவீனங்கள் வந்த பொழுதும் எல்லா பலவீனத்தையும் எல்லா நோய்களையும் என்னிடமிருந்து அகற்றி பலப்படுத்தி சுகப்படுத்தி ஆரோக்கியமாக என்னை ஆசீர்வதித்து வழி நடத்தும் தெய்வமே, உமக்கே ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி நம்ம எல்லோரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து பார்ப்போம். கண்மணி போல நம்மை பாதுகாக்கிற கடவுள், கருத்தாய் நம்மை விசாரிக்கிற ஆண்டவர், அவர் செய்திருக்கிற நன்மைகளை எல்லாம் நினைத்து நன்றி சொல்வோம். நன்றி ஆண்டவரே, உள்ளம் திறந்து ஒப்பு கொடுப்போம். நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா ராஜா, நன்றி இயேசு ராஜா. கைகளை உயர்த்தி நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. பாடுவோம். நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நல்ல குரல் உயர்த்தி நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. மனதார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தேங்க்யூ சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர், தினமும்
சொல்லுவேன். Thank you, Father. Thank you சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். Thank you, Father. Thank you சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். Thank you, Father. Father, thank you. Jesus, thank you. Father, thank you. Jesus, thank you. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா. எல்ரோயி, எல்ரோயி, என்னையும் கண்டீரையா. எல்ரோயி, எல்ரோயி, என்னையும் கண்டீரையா. என்னையும் கண்டீரையா. எப்படி நான் நன்றி சொல்வேன். என்னையும் கண்டீரையா. எப்படி நான் நன்றி சொல்வேன். Father, thank you. Jesus, thank you. Father, thank you. Jesus, thank you. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா. 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 நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. கைகள் தட்டி பாடுவோம். தெய்வம் செய்த நன்மைகள் ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. இயேசு ராஜா எங்க ராஜா. இயேசு ராஜா தங்க ராஜா. இயேசு ராஜா எங்க ராஜா. இயேசு ராஜா எங்க ராஜா. அதிசயமே கண்மலையே நன்றி ராஜா. அதிசயமே அற்புதமே நன்றி ராஜா. அற்புதரே அதிசயரே நன்றி ராஜா. அற்புதமே அதிசயமே நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா. இயேசு நல்ல ராஜா. குரலை உயர்த்தி நன்றி அப்பா. ராஜா. தெய்வம் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஏசையாவுக்கு நன்றி அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் ஆண்டவரே உமது பேரருளையும் ஆசீர்வாதத்தையும் குறைவில்லாமல் எங்கள் வாழ்க்கையை வெளிப்படுத்தி எங்களை வலிமையாய் வல்லமையாய் வழி நடத்துகிறவரே இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிற எண்ணில் அடங்காத எல்லை இல்லாத அந்த நன்மைகளுக்காக நாம் நன்றி கூறுவோம். தேவன் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஆச்சரியமாய் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்கிறோம்.
நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக ஆண்டவர் ஏராளமான நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். நல்ல கைகளை உயர்த்தி நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. வாய் திறந்து சொல்லுவோம், நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்த நன்மைகளை எல்லாம் நாங்கள் நினைத்து பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் தந்திருக்கிற உமது அற்புதங்களும் அதிசயங்களும் எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தார் மீதும் நாங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் பரிபூர்ணமாய் வெளிப்படுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை முழுவதும் உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்கள் யாவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். தயவு செய்து நாம் இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு நம்மை முழுவதும் ஒப்பு கொடுப்போம். ஏனெனில் ஆண்டவருடைய வார்த்தையின் வழியாகத்தான் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் நல்லா இருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். எடுத்து வாசியுங்கள். 1 குறிப்பேடு 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க சிநேகத்தோடு உங்களை அழைக்கிறேன். 1 குறிப்பேடு 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 10வது வசனம் எடுத்து வாசிக்கலாம். சத்தம் படிங்க. 17ஆம் அதிகாரத்துல 10வது வசனம் படியுமா. என் மக்களாகிய இஸ்ரவேலர் மேல் இஸ்ரவேலர் மேல் நீதி தலைவர்களை நான் ஏற்படுத்திய நாட்களில் இருந்தது போல் சிறுமையுறார். நான் உன் எதிரிகளை பணியச் செய்வேன். மேலும் ஆண்டவர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்று அறிவிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிற இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் பாருங்கள். உன்னுடைய எதிரிகளை நான் பணியச் செய்வேன். உன்னுடைய எதிரிகளை நான் பணியச் செய்வேன். நமக்கு ஆண்டவர் முதலாவது ஒரு உத்தரவாதத்தை இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பாருங்க, பிரச்சனைகளும் போராட்டங்களும் துன்ப துயரங்களும் வாழ்க்கையை ஏதாவது ஒரு விதத்திலே என்ன செய்கிறது? ஆட்டி படைக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய சத்துருக்களை உன்னுடைய எதிரிகளை நான் உனக்கு என்ன செய்வேன்? அடிபணிய செய்வேன். இன்னைக்கு பாருங்களேன், நிறைய நேரங்கள்ல அநேகருடைய இருதயம் பயந்துகிட்டே இருக்கு. என்ன நடக்கும், என்ன ஆகும், ஏதாவது திடீர்னு நடந்துருமோ, யாராவது தங்களுக்கு ஏதாவது செய்து விடுவார்களோ என்ற ஒரு அச்ச உணர்வு எப்போதும் மனதிலே ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்துகிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் சமீபத்தில் ஒரு சகோதரி அவர்கள் சொன்னாங்க, பிரதர், யாராவது என்னுடைய குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது. அப்ப என்ன காரணம் என்று சொன்ன பொழுது அந்த அம்மா சொன்னாங்க, என் பையன் இப்பதான் படித்து முடித்து அவன் ஒரு உத்தியோகத்துக்கு போறதுக்கு எல்லா காரியங்களையும் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ எங்களுடைய பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கும் எங்களுக்கும் இடையில சின்ன ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு விட்டது. உடனே அவங்க சொன்னாங்க, நீ வச்சிருக்கல ஒரு மகன், இந்த மகன் எப்படி வாழ்ந்துருந்தான்னு பார்ப்போம், அவனை எப்படி அவன் வாழ்றான் அப்படின்னு பார்ப்போம், நல்லா இருந்துருவானா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி
அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பயத்தை கொண்டு வருகிறது. அதனுடைய விளைவாக என் பையனை நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, எங்கள் பையனை இந்த வீட்டில் இந்த ஊர்லேயே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய சொந்த சகோதரியுடைய வீட்டில் கொண்டு போய் அங்கே வச்சிருக்கிறேன். அவன் கேட்க, ஏம்மா நீ இப்படி பயப்படுற? இல்லைப்பா, உனக்கு ஏதாவது நடந்துருமோ, திடீர்னு அவங்க சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையில் நீ மாட்டிக்கிடுவியோன்னு எங்களுக்கு பயமாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் புலம்ப ஆரம்பிக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். இதே மாதிரி பாருங்க, ஒரு சொன்னாரு, என்னுடைய பிசினஸ், என்னுடைய வேலை காரியத்தில் இப்பதான் நான் நல்லா முன்னேறி வந்தேன், நான் நல்ல ஆசீர்வாதமா வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைச்சு கொண்டிருந்த பொழுது ஒரு வரவு செலவுல ஒருவருக்கு பிரச்சனை வந்து விட்டது. உடனே நான் கேட்டேன், ஏயா இப்படி கள்ளக்கணக்கு எழுதி வச்சிருக்கிறாயே, கிடைக்க வேண்டிய லாபத்தை இப்படி கெடுத்துட்டேன்னு சொன்னவன் அவன் சொன்னான், நீ எப்படி ஆசீர்வாதமா இருக்கிறேன்னு பார்ப்போம், உன்னை நான் என்ன பண்றேன்னு பார்ப்போம், நீ வீடு போய் சேர மாட்ட, நீ எடுத்ததெல்லாம் நஷ்டமா போயிரும்னு சொல்லி பல விதமாய் அநீதியாய் என்னை சபித்து எனக்கு விரோதமான காரியங்களை செய்கிறார். எனக்கு அதை நினைக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் மனதிலே நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று அந்த சகோதரர் புலம்ப ஆரம்பிக்கிறார். ஒருவேளை இருக்கிற நீங்க யாராவது உங்களை சுற்றி இருக்கிற மற்ற மனிதர்களோ உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறது யாராவது இருந்தாலும் சரி, இன்னைக்கு அவங்க ஒருவேளை நினைக்கலாம், நீ நல்லா இருக்க முடியாது, உன்னை அழிச்சிருவேன், உன் குடும்பத்துக்கு விரோதமாக நான் ஏதாவது செய்வேன் என்று சொல்லி உங்களுக்கு விரோதமான காரியங்களை மனிதர்கள் உருவாக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, உனக்கு விரோதமாய் இருக்கிற உன்னுடைய சத்துருக்களை நான் உனக்கு அடிபணிய செய்வேன். ஆமென். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார் என்று சொல்லும் பொழுது, எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 41ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் ஒரு சிறப்பான வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் எடுத்து வாசியுங்கள். எசையா 41ஆம் அதிகாரம் 11-12வது வசனத்தை பாருங்கள். உனக்கு எதிராய் வெகுண்டு எழுவோர் அனைவரும் மானக்கேடுற்று இழி நிலை அடைவர், உன்னை எதிர்த்து வழக்காடுவோர் இல்லாதொழிவர். நல்ல கைகளை தட்டி முதல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் கூறுகிறார், உனக்கு எதிராக எழுகிறவர்கள், உனக்கு எதிராக வழக்கு தொடுக்கிறவர்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நேற்று தினத்திலே ஒரு தங்கச்சி காலையில வந்தாங்க, வந்து சொன்னாங்க, பிரதர் ஒரு பெரிய சங்கடமா ஒரு மாசமா நாங்க புலம்பி அழுதுகிட்டே இருந்தோம். பிரைஸ் தி லார்ட். ஆனா பாருங்க, எங்களை அழிச்சிருவேன் அப்படின்னு நினைச்சவங்க எங்களை, நீ என்ன கடவுளை கும்பிட்டாலும் சரி, நீ எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, எங்க கையில இருந்து உன்னை தப்புவிக்கவே முடியாதுன்னு சவால் விட்டவங்க. என்னம்மான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நாம நம்புற ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எங்களை நீங்கள் நிம்மதியா வாழ விடக்கூடாது நினைத்த அவர்கள் பாருங்க, இன்னைக்கு ஒரு கஷ்டத்துல இருக்கிறாங்க. அவங்க சொல்லும்போது ரொம்ப ஆனந்தத்துல சொல்லல, நாங்க அவங்களுக்காக இப்பவும் ஜெபம் பண்றோம். ஆனா அந்த தங்கை சொன்னாங்க, நமக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்பும் பொழுது நாம ஆண்டவரை நம்பி இருந்துட்டோம்னா அவர் செயலாற்றுகிறாருங்கிறத கண்கூடா பார்த்து வந்து சொல்றேன்னு அந்த தங்கை சொல்ல ஆரம்பித்தாள். கை தட்டுங்க பார்ப்போம். அதனாலதான் இந்த வசனம் சொல்லுகிறது, எசையா 41:11 நீங்க நல்லா குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நானே வாசிக்கிறேன். உனக்கு எதிராய் வெகுண்டு எழுகிறவர்கள் அனைவரும் மானக்கேடுற்று இழி நிலை அடைவர், உன்னை எதிர்த்து வழக்காடுவோர் இல்லாதொழிவர். உன்னை எதிர்த்து போராடியோரை நீ தேடுவாய், ஆனால் அவர்களை கண்டுபிடிக்க மாட்டாய். உன்னை எதிர்த்து போரிட்டோர் ஒளிந்து போவார்கள். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை உங்களுடைய தொழிலையோ உங்கள் பிள்ளைங்க எதிர்காலத்தையோ உங்க வாழ்க்கையோ அழிக்க நினைக்கிற மனிதர்கள் யாராயிருந்தாலும் அவர்களை குறித்து நீங்க பயப்படாதீங்க. அல்லேலூயா. காரணம் என்ன? பைபிள் சொல்லுகிறது, உனக்கு எதிராக எழும்பும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். பிரைஸ் தி லார்ட். எசையா 54:17வது வசனம் மிக தெளிவாக நமக்கு காண்பிக்கிறது, உனக்கு எதிராக எழும்பும் ஆயுதங்கள், உனக்கு எதிராக எழும்பும் போர்க்கருவிகள்
என்ன செய்யாது, எந்த விதத்திலே செயல்படாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் பிரியமானவர்களே ஆண்டவர் கூறுகிறார், இணை சட்டம் 28ஆம் அதிகாரத்திலே ஒரு உன்னதமான வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். நீங்கள் வாசித்து பாருங்கள். இணை சட்டம் 28ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் கூறுகிற இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 7வது வசனத்தை பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க. உனக்கு எதிராக எழும்பும் உன் பகைவர்கள் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஆண்டவர் அவர்களை உன்னிடம் ஒப்படைப்பார். அவர்கள் ஒரு வழியாய் உனக்கு எதிராக வருவர், ஆனால் அவர் 7 வழியாய் உங்களுக்கு முன்பாக ஓடி போகும்படி ஆண்டவர் செய்வார். பிரைஸ் தி லார்ட். நல்ல கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நல்ல தைரியமா சொல்லணும், எனக்கு எதிராக ஒரு மனுஷன் ஒரு வழியாக, அது ஒருவனா இருக்கட்டும் ஒரு கூட்டமா இருக்கட்டும், எத்தனை பேர் வந்தாலும் அவர்களை ஆண்டவர் என்ன செய்வார், 7 வழியாக துரத்துவார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நமக்கு ஒண்ணு தெரியணும். என்ன தெரியணும்? நமக்கு விரோதமாய் சத்துரு எழும்பும் பொழுது, நமக்கு விரோதமாக நம் குடும்பத்துக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பும் பொழுது, சத்துருக்களை முறியடிக்கும்படி தேவன் நம் சார்பில் இருக்கிறார். ஆமென். அதனாலதான் பவுல் சொன்னார், நீங்கள் ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே மிக தெளிவாக பவுலடியார் சொன்ன அந்த வார்த்தையை பாருங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிற இந்த வார்த்தையை பாருங்க. 31வது வசனம். ஆண்டவர் நம் சார்பில் இருக்கும் பொழுது நமக்கு எதிராய் இருப்பவன் யார்? ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம சார்பில் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் வருகிறவன் யார்? இந்த உலகத்துல எப்பேற்பட்ட மனுஷனானா இருந்தாலும் சரிதான், உலகத்தில் உள்ள எவ்வளோ பெரிய ராஜாக்களாக இருந்தாலும் சரிதான், அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பும் பொழுது ஆண்டவர் அவர்களை மடங்கடிப்பார், ஆண்டவர் அவர்களை நிர்மூலமாக்குவார். கைகளை தட்டி முதல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்கள், தாவீதுனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த வார்த்தையை தந்தார், நான் உன்னுடைய பகைவர்களை என்ன செய்வேன்? சத்தமா சொல்லுங்க, உனக்கு பணிய செய்வேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. உன்னுடைய சத்துருக்களை, உன்னுடைய பகைவர்களை நான் உனக்கு கீழே என்ன செய்வேன்? நான் அடிபணிய செய்வேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, தாவீதுனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எத்தனையோ அற்புதங்களை செய்தார். தாவீதுக்கு விரோதமாய் எவ்வளவோ பெரிய படைகளை திரட்டினார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆனால் தாவீதுக்கு விரோதமாய் புறப்பட்ட சத்துருக்கள் மடங்கடிக்கப்பட்டார்கள், புறமுதுகிட்டு ஓடினார்கள். காரணம், தேவன் தாவீதோடு இருந்தார். ஆமென். இன்னைக்கு அந்த ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அன்று கோலியாத்தை ஜெயித்து ஜெயம் எடுத்த அந்த வெற்றி வீரனாக தாவீதை ஆண்டவர் உயர்த்தினார். அல்லேலூயா. சவுலின் கைக்கு தப்புவித்த ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலையும் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருக்களையும் ஆண்டவர் அடிபணிய செய்வார். ஆமென். ஆனால் இந்த பிரியமானவர்களே, சத்துருக்கள் அடிபணிவது மட்டுமல்ல, தேவன் நமக்கு கொடுக்கிற அடுத்த வாக்குத்தத்தத்தினுடைய வார்த்தை என்னன்னா, நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டி எழுப்புவேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் அவன் ஸ்திரப்படும் பொழுது, அவன் வெற்றி அடைந்து அவன் முடிக்கிற இடம் எது? சொல்லுங்க, ஒரு வீடு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு மனுஷன் உழைக்க ஆரம்பிக்கிறான். உழைத்து அவன் எவ்வளவு காரியத்தை இந்த உலகத்துல சாதித்தாலும் அவன் முடிக்கிற இடம் எது? தனக்குன்னு ஒரு வீடு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் சில தம்பிகள் சில பேர்ட்ட நீங்க பேசும்போது சொல்லுவாங்க, பிரதர் கஷ்டப்படுறேன், உழைக்கிறேன், எல்லாம் பண்றேன், எதுக்குப்பா? எப்படியாவது ஒரு வீட்டை என்ன செய்யணும், ஒரு வீட்டை கட்டிடணும், அப்புறம் தான் மேரேஜ் பண்ணணும். ஏன்? அவன் சொல்ற காரியம், அப்புறம் தான் மேரேஜ் பண்ணணும். ஏன்பா? அப்பனாதான் பிரதர் நிம்மதியா இருக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, தாவீதே, உன்னுடைய எதிரிகளை நான் உனக்கு அடிபணிய செய்வேன். அடிபணிய செய்யறது மட்டுமல்ல,
உனக்கு நான் ஒரு வீட்டை கட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு வீட்டை கட்டி எழுப்புவாராக. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு உங்க குடும்பத்துல பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவேளை எந்த இடத்திலெல்லாம் சோர்ந்து போய் இருக்கிறீர்களோ, ஒரு வாட்ட முகத்தோடு இருக்கிறீர்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் அந்த வீட்டை கட்டுவேன் என்று தேவன் சொல்லுகிறதுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, உங்க குடும்பத்தை ஆண்டவர் கட்டி எழுப்புவார். பிரைஸ் தி லார்ட். நம்ம அதனால தான் சங்கீதம் திருப்பாடல் 127ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது. ஒரு வருடத்து வாசித்து பாருங்க. ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை, ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை என்றால் அதை கட்டுகிறவனுடைய உழைப்பு வீணாகும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ஒரு வீட்டை கட்டணும். இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை என்றால் அதை கட்டுகிறவனுடைய உழைப்பு வீணாகும். ஆண்டவரே நகரத்தை காவல் காக்கவில்லை என்றால் காவலர்கள் விழித்திருப்பதும் வீணாகும். பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த உலகத்துல உங்க வாழ்க்கையை ஆண்டவர் கட்டி எழுப்புவார். எத்தனையோ வீடுகள் இந்த உலகத்துல கட்டப்பட்டு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனை கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறோம். நம்மளை சுற்றி நிறைய பெரிய பெரிய மாளிகைகள் எல்லாம் கட்டிக்கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பிரைஸ் தி லார்ட். சில பேர் நீங்கள் சொல்கிறீங்க, இருக்கிறதுக்கு ஒரு ஓலை குடிசை கூட இல்லையே அப்படின்னு சொல்லுகிறவர்களும் இருக்கிறோம். பயப்படாதீங்க, ஆண்டவர் ஏற்ற காலத்தில் எல்லாத்தையும் கட்டி தருவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் குறிப்பிடுகிற இந்த வார்த்தையை தெரியணும். ஒரு வீட்டை நான் உனக்கு கட்டுவேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவர் இந்த வாழ்க்கை பகுதியில நம்முடைய குடும்பத்தை அவர் கட்டி எழுப்ப விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. என் குடும்பத்தை ஆண்டவர் என்ன செய்யணும்? கட்டி எழுப்பணும். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பாருங்க வீடு கட்டி இருக்கிறாங்க. நாங்கள் சமீபத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நாங்கள் போயிருந்த 3 நாள் நற்செய்தி கூட்டங்கள்லாம் முடித்த பொழுது அங்கே பார்க்குறோம், அநேகருடைய வாழ்க்கை பாருங்க. அநேகருடைய வீடுகளை பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிரம்மாண்டமான வீடு. ஆனால் பிரம்மாண்டமான வீடு இருக்கு, யாருமே அங்கே இல்லை. அப்போ தான் ஒருத்தவங்க சொன்னாங்க, பிரதர் நீங்கள் தங்கி இருக்கிற வீடு கூட எங்கள் வீடு கிடையாது. பிரைஸ் தி லார்ட். இது அவங்க கட்டி போட்டுட்டு இந்த வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க அங்கே தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த வீட்டை நாங்கள் மெயின்டைன் பண்ணி எங்களுக்கு வாடகை கூட வேண்டாம், எங்கள் வீட்டில் நீங்கள் இருங்கன்னு சொல்லி சாவியெல்லாம் எங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, சுற்றி முற்றி இதே நிலவரம் தான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர்கள் வீட்டை கட்டி அதில் வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக அவர்கள் அந்த வீட்டில் இல்லை. இன்னும் சில பேர் பாருங்க, சில வீடுகளுக்கு போங்க, அந்த வீடுகளுக்கு போனீங்கன்னா வயதானவர்கள் இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். பிரம்மாண்டமா இருக்கும் வீடு, ஆனா வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க, வயதானவர்கள் இருப்பாங்க. அந்த வயதானவர்கள் சொல்ற காரியம் என்ன? எங்களுக்கு யாருமே இல்லை, இவ்வளோ பெரிய வீட்டில் ஒத்தையிலேயே கிடக்கிறோம், வீட்டுக்கு காவலுக்கு என்ன செய்கிறேன், நான் இந்த வீட்டில் கிடக்கிறேன்பா என்று புலம்புவார்கள். பிரைஸ் தி லார்ட். சில பேருடைய வீடுகளை பாருங்க, வீட்டை கட்டியிருப்பாங்க, ஆனால் வீட்டுக்குள்ள அவர்களால் சந்தோஷமா வாழவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இப்படி நிறைய பகுதியில் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டும். இன்னைக்கு இதான் நீங்க ஜெபம் பண்ணணும். ஒன்று, தேவன் என்னுடைய சத்துருக்களை, எதிரிகளை பணியை செய்கிறார். பணியை செய்கிறதோடு மட்டுமல்ல, இரண்டாவது, எனக்காக ஆண்டவர் ஒரு வீட்டை கட்டுவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எனக்காக ஆண்டவர் ஒரு வீட்டை கட்டுவார். எப்படி? எடுத்து வாசியுங்கள். நீங்கள் தயவு செய்து இந்த வார்த்தையை நாங்கள் ஒரு 3 பகுதிகளாக காண்பிக்க விரும்புகிறேன். மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம், மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரத்திலே 24வது வசனத்தை நான் எடுத்து வாசிக்க விரும்புகிறேன். நீங்கள் தயவு செய்து இந்த வார்த்தையை எல்லாரும் கவனமா வைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இங்கே 2 பேர் வீட்டை கட்டுகிறார்கள். 2 வீடு கட்டப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 2 வீடுகள் கட்டப்படுகிறது. அல்லேலூயா. ஒரு வீடு
எதன் மீது கட்டப்படுகிறது? கற்பாறையின் மீது கட்டப்படுகிறது. இன்னொரு வீடு எங்கே கட்டப்படுகிறது என்றால் அது மண் மீது வீட்டை கட்டுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த வீடு என்பது ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எதை குறிப்பிடுகிறார்? ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன், ரெண்டு பேர், ஒருவன் வீட்டை கட்டுறான், இன்னொருத்தனும் வீட்டை கட்டுறான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புதல். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு மனுஷனை கட்டி எழுப்புவது, நீங்க எப்படி கட்டி எழுப்பப்படுகிறீர்களோ அதை பொறுத்துதான் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சமீபத்திலே ஒரு இளைஞனை சந்தித்தேன். அந்த இளைஞன் சொன்னா, மிகுந்த ஒரு கஷ்டமான வேலை செய்கிறார், கடினமா உழைக்கிறாரு. அப்போ கடினமா உழைக்கிற அவரு நல்ல சாப்பிடல, நல்ல ட்ரெஸ் பண்ணல, அவர் ஒடுக்கிக்கிறாரு. அப்ப நான் கேட்டேன், ஏப்பா இளமையான வயது, நல்ல சாப்பிடுப்பா, நல்ல ஏதாவது நீட்டா ட்ரெஸ் பண்ணு. அவன் சொன்னான், இன்னைக்கு நான் கஷ்டப்படுறது எதுக்குன்னா என்னுடைய குடும்பம் உயரணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். என் கையில இருக்கிற என்னுடைய அந்த உடம்புல இருக்கிற இந்த அழுக்கும் இந்த வியர்வைக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. ஏன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதே நேரத்தில் சினிமாவுக்கு அவன் 500 ரூபாய் இல்லை 1000 ரூபாய் டிக்கெட்டுக்கு படம் பார்க்க போறாங்க. ஆனால் நான் இன்னைக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். என் கூட உள்ள நண்பர்கள், என் கூட படித்தவன், எங்கள் தெருவில் உள்ளவெல்லாம் குடிச்சிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் நான் என்ன பண்ணுறேன்? நான் உழைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு எனக்கு தெரியும், இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டால், இன்று சிறுக சிறுக சேமிப்பது ஒரு நாள் கண்டிப்பாக என் வாழ்க்கை என்ன செய்யும்? உயர்த்தும். நிச்சயமா நான் எதிர்காலத்தில் நல்லா இருப்பேங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று சொல்லி அவனுடைய குடும்பத்தை கட்டி எழுப்ப, அவன் அதனால கஷ்டப்படுகிறான். அதனால் அந்த குடும்பத்தினுடைய கடன் பிரச்சனைகளை அடைந்து தன் சகோதரியை திருமணம் முடித்து கொடுத்து தன்னுடைய வாழ்க்கை உயரணுங்கிற அந்த குறிக்கோளோடு அவன் வாழ்கிறான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை பாருங்கள். ரெண்டாவது, நீங்க அதே மாதிரி இன்னொரு இளைஞனை நான் பார்க்கிறேன். அந்த இளைஞன் எப்படி இருக்கிறான்? நல்லா குடிக்கிறான். அப்பா அம்மா காசு வாங்கி அவனை கொண்டு போய் பாம்பேல கொண்டு போய் எப்படியாவது கப்பல் ஏறணும்னு கொண்டு போய் அவனை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனா பாருங்க, அனுப்புன காசெல்லாம் குடிச்சிட்டு இருக்கிற ஃபைல் எண்ணத்தெல்லாம் அவங்கள எல்லாம் தொலைச்சி கடைசியில் ஏர்போர்ட் வரலாம் முதற்கொண்டு போயிட்டு பரிதாபமாக அவன் திருப்பி அனுப்பப்படுகிறான். பிரைஸ் தி லார்ட். அந்த அப்பா அம்மா வந்து அழுறாங்க. இவனுக்கு வாங்கின, இவனை கப்பலுக்கு ஏத்துறதுக்கு வாங்கின கடனே இன்னைக்கு 16 லட்சத்துக்கு வந்துட்டு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஏன் பணம் கட்டி இதுவரை 3-4 ட்ரிப் இப்படி பண்ணிட்டாயா? இவன் கடனை அடைக்கிறதுக்கே நான் இன்னும் எத்தனை ஜென்மம் எடுக்கணும் எனக்கு தெரியலையேன்னு ஒட்டுமொத்த குடும்பம் அழுதுகிட்டு இருக்கு. அப்ப நீங்க நல்ல கவனிச்சு பாருங்க. ஒரு மனிதன் வீட்டை கட்டுகிறான், இன்னொருவனும் வீட்டை கட்டுகிறான். ரெண்டு பேருக்கு உள்ள டிஃபரண்ட். அப்ப நல்ல புரிந்து கொள்ளும். தேவன் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற ஒரு பகுதியை இங்கே நமக்கு வேறு பிரித்து காண்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஒரு மனிதன், உங்க வீட்டுல உங்க வீட்டுக்காரர், உங்களுடைய வீட்டுக்காரரு இல்லைன்னா உங்க பையன், உங்க பொண்ணு, அவங்க வாழ்க்கையை அவங்க கட்டி எழுப்புறதுக்கான முயற்சியை சரியாக செய்தால் அந்த வீடு நல்லா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. எங்கேயாவது அங்க பிரச்சனையை அவங்க இழுத்துட்டாங்கன்னா அந்த வீடு என்ன ஆயிரும்? சொல்லுங்க, அந்த குடும்பமே ஒட்டுமொத்தமா ஆட்டம் கண்டு விடும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இரண்டாவது ஆண்டவர் இங்கே காண்பிக்கிற பகுதியை பாருங்கள். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 18வது வசனம். நீங்கள் எடுத்து வாசியுங்கள். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்தை பாருங்கள். என் தலைவராம் ஆண்டவரே, இதுவரை என்னை வழி நடத்தி வந்தமைக்கு நான் யார், என் குடும்பம் யாது என்று கேட்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் அதுல 29வது வசனத்தில் இருக்கிறது, உம் ஊழியனின் குடும்பம் என்றும் உம் திருமுன் இருக்குமாறு நல்ல நீர் அருள் கூர்ந்து அதற்கு ஆசி வழங்கும் தலைவராய நீர் உரைத்துள்ளீர். உம் ஊழியனின் குடும்பம் என்றும் உமது ஆசியை பெறுவதாக. கைகளை தட்டி முதல் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க.
அல்லேலூயா. அப்போ ஒரு குடும்பம் என்கிறது ஒரு தனிப்பட்ட மனிதனையும், ஒரு வீடு என்பது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய முயற்சியை காண்பிக்கிறது. அல்லேலூயா. இரண்டாவது ஒரு குடும்பம் என்பது, குடும்பத்தை ஆண்டவருடைய வார்த்தை பிரித்து காண்பிக்கிறது. தாவீது சொல்றாரு, உம் அடியானின் வீடு, பிரைஸ் தி லார்ட், உம் அடியானின் குடும்பம் என்றென்றும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க சொல்லணும், ஆண்டவரே என் குடும்பம் உமக்கு முன்னால ஆசீர்வாதமா இருக்கணும். அல்லேலூயா. இங்க இருக்கிற நீங்க மட்டும் ஆசீர்வாதமா இருந்துட்டு, உங்க ஆசீர்வாதமா இருந்துட்டு உங்க வீட்டில் உள்ளவங்க எப்படி இருந்தாலும் நீங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பீங்களா? இல்ல. சொல்லுங்க. நல்ல பிரியாணி கிண்டி வச்சிருக்கீங்க, நல்ல சந்தோஷமா பிரியாணி எல்லாம் கிண்டி வச்சாச்சு, சூப்பரா எல்லாம் ரெடி, விருந்து ரெடி. உங்க பொண்ணுக்கு ஜுரம் அடிச்சிட்டு என்ன பண்ணுவீங்க? உங்க பொண்ணுக்கு ஜுரம் வந்துட்டுங்க, வீடு முழுசு எல்லாரும் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்களா? சாப்பிடுவேம்மா. என்ன பண்ணுவீங்க? அவ்வளோதான், கிண்டின பிரியாணி அப்படியே தான் இருக்கும். ஏன்? ஒரு நபருக்கு பாதிப்பு வந்தாலும் ஒட்டுமொத்த குடும்பம் என்ன செய்யுது? பாதிக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். உம் ஊழியனின் குடும்பம், அடியானின் குடும்பம் என்றென்றும் என்ன செய்ய வேண்டும்? ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவர் கட்டுகிற ஒரு வீடு எப்படி இருக்கணும்னா ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா இருக்கணும். ஆண்டவர் கட்டுகிற வீடு சகல நன்மைகளுக்கும் பாத்திரமாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்க நம்முடைய குடும்பங்களை பாருங்களேன், எத்தனையோ குடும்பங்கள் இன்று அழுது கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் தம்பி நிம்மதியே இல்லை. ஏன்? ஒரு நபர் சில நேரங்களில் பாருங்க, ஒரு அம்மா அன்னைக்கு சொல்றாங்க, என் சம்பாத்தியத்துக்கு பஞ்சம் இல்லை பிரதர், ஆனால் வியாதிக்கு குறையே இல்லை. சம்பாத்தியத்துக்கும் பஞ்சம் இல்லை, வியாதிக்கும் குறையே இல்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க பாருங்க, உம் அடியானின் குடும்பம் என்றென்றும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது பிரியமானவர்களே, இந்த வார்த்தை வீடு என்பதை ஆண்டவர் நமக்கு எதை காட்டுகிறார்? வீட்டை கட்டுகிறார். எப்படி அப்படின்னா, நீங்க வாசித்து பாருங்க, நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஞானமுள்ள பெண் தன் வீட்டை கட்டுகிறாள், மதி இல்லாதவளோ தன் கையால் தன் வீட்டை இடிக்கிறாள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒருத்தர் வீட்டை கட்டுறாங்க, ஒருத்தர் வீட்டை இடிக்கிறாங்க. பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, நீங்க யாரு? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒருத்தர் வீட்டை கட்டுறாங்க, ஒருத்தர் வீட்டை இடிக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பாருங்களேன், முதலாவது வீடு என்பது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய முயற்சி. இரண்டாவது வீடு என்பது ஒரு குடும்பத்தை குறிக்கிறது. மூன்றாவது வீடு என்பது எதை காண்பிக்கிறது என்றால், 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். தயவு செய்து வாசிங்க. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். வாசிக்கலாம். 15வது வசனம். நான் வர காலம் தாழ்த்தினால் நீ கடவுளின் வீட்டாரிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இவ்வீட்டாரே வாழும் கடவுளின் திருச்சபை. இத்திருச்சபை தூணும் அடித்தளமாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ ஒன்று ஒரு தனிப்பட்ட மனிதன், இரண்டாவது குடும்பம், மூன்றாவது நம்முடைய திருச்சபை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. திருச்சபை என்பது என்ன? குடும்பம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. திருச்சபையும் ஒரு வீடு தான். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வீட்டை ஆண்டவர் கட்டுவார். ஆமென். என் வீட்டை யார் கட்டணும்? சொல்லுங்க, என் வீட்டை யார் கட்டணும்? ஆண்டவர் சொல்றார், உன் வீட்டை நான் கட்டுவேன். ஆண்டவர் உனக்காக ஒரு வீட்டை கட்டுவார்.
இன்னைக்கு ஒருவேளை உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், உன் குடும்பமாக இருக்கலாம், நம்முடைய திருச்சபையாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் தேவனுடைய கரம் செயலாற்றுவதை நாம் காண வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுந்து நின்று, ஆண்டவரே என் வீட்டை கட்டி எழுப்புகிறவர் நீர்தான் சாமி. திருப்பாடல் 127:1 சொன்னபடி வீட்டை கட்டி எழுப்புகிறவரே, இதோ நம்முடைய வல்லமைகள் மீது இறங்கி வர வேண்டும். ஆண்டவரே நம்முடைய வல்லமைகள் மீது இறங்கி வர வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில நான் இதுவரையிலும் சந்தித்திருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் இடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நம்முடைய வல்லமைகள் மீது இறங்கி வரட்டும். நல்ல கைகளை உயர்த்தி கூப்பிடுங்க. எனக்காக ஒரு வீட்டை கட்டுகிறவரே, எனக்காய் வீட்டை கட்டி எழுப்புகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல ஒப்பு கொடுப்போம். வீட்டை கட்டி ஆண்டவரே வீட்டை கட்டி எழுப்புங்கப்பான்னு சொல்லி தாகத்தோடு நீங்க இந்த பல்லவியை பாடணும். எல்லாரும் கை தட்டி பாடணும். ஆமென். கை தட்டி பாடணும். எல்லாரும் சேர்ந்து வீட்டை கட்டி முடிப்பவரே, நகரை காத்து ஆள்பவரே. வீட்டை கட்டி முடிப்பவரே, நகரை காத்து ஆள்பவரே. வீட்டை கட்டி முடிப்பவரே, நகரை காத்து ஆள்பவரே. வீட்டை கை தட்டி பாடுங்க. முடிப்பவரே, ஆமென். நகரை காத்து ஆள்பவரே. என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி எனக்கு உண்டு. நல்ல கை தட்டி பாடுவோம். பள்ளத்தாக்கின் லீலி எனக்கு உண்டு. எனக்காய் யாவையும் செய்து முடிக்கும் இயேசு ஆண்டவர் எனக்கு உண்டு. எனக்காய் யாவையும் செய்து முடிக்கும் இயேசு ஆண்டவர் எனக்கு உண்டு. வீட்டை கட்டி முடிப்பவரே, நகரை காத்து ஆள்பவரே. வீட்டை கட்டி முடிப்பவரே, நம்பிக்கையோடு நகரை காத்து ஆள்பவரே. என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி எனக்கு உண்டு. என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி எனக்கு உண்டு. எனக்காய் யாவையும் செய்து முடிக்கும் இயேசு ஆண்டவர் எனக்கு உண்டு. எனக்காய் யாவையும் செய்து முடிக்கும் இயேசு ஆண்டவர் எனக்கு உண்டு. கோட்டைக்குள் அமைதியை தருகின்றவர், மாளிகையில் நல்வாழ்வை தருகின்றவர். கோட்டைக்குள் அமைதியை தருகிறவர், என் மாளிகையில் நல்வாழ்வை தருகிறவர். என் கோட்டைக்குள் அமைதியை தருகின்றவர், மாளிகையில் நல்வாழ்வை தருகிறவர். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி எனக்கு உண்டு. என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி எனக்கு உண்டு. எனக்காய் யாவையும் செய்து முடிக்கும் இயேசு ஆண்டவர் எனக்கு உண்டு. எனக்காய் யாவையும் செய்து முடிக்கும் ஆமென். இயேசு ஆண்டவர் எனக்கு உண்டு. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். இயேசு நல்லவர், நல்ல உணர்ந்து பாடுவோம். இயேசு நல்லவர், ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வருவதாக. இயேசு நல்லவர், தெய்வமே உம்மை துதிக்கிறோம். இயேசு
ராஜா சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கில் லீலி எனக்கு உண்டு. இயேசு ராஜா சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கில் லீலி எனக்கு உண்டு. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு வல்லவர், இயேசு நல்லவர். இயேசு நல்லவர், வாயை திறந்து இயேசு நல்லவர். இயேசு நல்லவர், குரல் உயர்த்தி பாடுவோம். இயேசு நல்லவர், இயேசுவே, இயேசு நல்லவர், இயேசு வல்லவர். இயேசு வல்லவர். போருக்காய் குதிரையை ரெடி செய்தாலும் வெற்றியை தருபவர் ஆண்டவரே. போருக்காய் குதிரையை ரெடி செய்தாலும் வெற்றியை தருபவர் ஆண்டவரே. போருக்காய் குதிரையை ரெடி செய்தாலும் வெற்றியை தருபவர் ஆண்டவரே. என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கில் லீலி எனக்கு உண்டு. இயேசு ராஜா சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கில் லீலி எனக்கு உண்டு. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு வல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். Praise the Lord. Praise the Lord. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, என் வீட்டை கட்டி எழுப்புபவரே, வீட்டை கட்டி எழுப்ப போய் உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. Praise the Lord. Praise the Lord. அமர்ந்து கொள்வோம். அல்லேலூயா. Praise the Lord. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. நல்ல ரெண்டு கைகளை அசைத்து சொல்லுங்க. அல்லேலூயா. Hallelujah. பிரியமானவர்களே, இப்ப நீங்க பாருங்க, இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வீட்டை யார் கட்டுவா? சொல்லுங்க. ஆண்டவர் கட்டுவார். ஆமென். Amen. ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு வீட்டை கட்டுவார். Praise the Lord. Praise the Lord. ஒரு தகப்பன் இருந்தார். அந்த தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வீட்டை கட்டுகிற, அவர்களுக்கு 5 பிள்ளைகள். அவருக்கு 5 பிள்ளைகளுக்கும் அவருக்கு ஒரு ஆசை வந்தது. என்ன? என் பிள்ளைகளுக்கு நான் சரி சமமாக பணத்தை என்ன செய்வேன்? கொடுப்பேன். அவர்கள் ஒரு வீட்டை கட்ட வேண்டும். நீங்க உங்களுக்குன்னு வீட்டை கட்டிக்கொள்ளுங்கள் என்று அந்த பணத்தை கொடுத்தாராம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா. Hallelujah. 5 பேரும் அவர்கள் அந்த அப்பாட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட அந்த பொருளாதாரத்தை வாங்கிட்டு வீட்டை கட்டுகிற வேலையை ஆரம்பித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. Hallelujah. வீட்டை கட்டினாங்க. எப்படி கட்டினாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு டிசைன், அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான காரியங்களை வைத்து கட்டினார்களாம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஆனால் ஒரே ஒரு மகன் மட்டும் அந்த வீட்டை அவர் உடனே வீட்டு வேலையை ஆரம்பிக்கல. 4 பேர் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், வீட்டை கட்டிட்டு இருக்கிறான். ஒருத்தன் மட்டும் வீட்டை கட்டாம அவன் இருக்கிறான். அப்பா கேட்கிறார், என்னப்பா? அவன் சொன்னான், எப்பா இப்பத்துக்குள்ள நான் உங்களுக்கு இது பிறகு சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டான். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. 4 பேரும் வீட்டுக்கு அப்பா கொடுத்த அமௌண்ட்டை விட அவங்களுக்கு எப்பவுமே நமக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. நமக்கெல்லாம் ஒரு பழக்கம். என்ன பழக்கம் அப்படின்னா, எல்லாருக்குள்ள ஒரு பழக்கம் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நம்ம கையில் எப்பவுமே இருக்கிறத விட நம்ம கொஞ்சம் என்ன செய்வோம்? கூடுதலாக வாங்குவோம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அப்போ அவங்களுடைய ஒவ்வொரு மகனும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அவங்களுடைய வருமானத்துக்கு தக்கபடி அவர்கள் என்ன செஞ்சாங்க? அவர்கள் அந்த வீட்டை கட்டி முடித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஆனால் தன்னுடைய அந்த சகோதரன் ஒருவன் மட்டும் வீட்டை கட்டாமல் இருக்கிறான். அந்த இடம் அப்படியே இருக்குது, வீடு கட்டலை. ஆனால் ஒரு காலம் வந்தது, கொஞ்சம் காலம் தள்ளி போனது. தகப்பனார் மகனை பார்த்து விசாரித்தார், என்னப்பா இன்னும் வீட்டு கட்டலையா? அவன் சொன்னான், கண்டிப்பாக வீட்டை கட்டிடுவேன்ப்பா, இந்த வருஷம் கட்டிடுவேன். ஏன்?
அவன் சொன்னா, என்னுடைய இந்த நீர் கொடுத்த இந்த பணத்தை நான் வீட்டில் முதல்ல போடலை. என்ன பண்ண போனேன், நான் இதை வணிகத்திற்காக பிசினஸ்ல போட்டேன். Praise the Lord. Praise the Lord. இந்த பிசினஸ்ல போட்டு இந்த சில ஆண்டுகள்ல நான் இதற்காக உழைத்தேன், அதற்காக பாடுபட்டேன். என்ன நடந்தது அப்படின்னா, அதுல வரக்கூடிய வருமானத்தை நான் என்ன செஞ்சேன், சேர்த்து வைத்தேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இப்போ வருமானத்தை சேர்த்து வைத்தது நீர் கொடுத்ததை விட 2 மடங்கு எனக்கு ஆஸ்தியை சம்பாதித்திருக்கிறேன். Praise the Lord. Praise the Lord. இப்போ மூலதனத்துல இல்ல நான் கை வைக்க வேண்டியது. எதுல இருந்து வீட்டை கட்ட போறேன், என்னுடைய லாபத்திலிருந்து நான் வீட்டை கட்ட போகிறேன். அல்லேலூயா. Hallelujah. கூட பிறந்த 4 பேரும் வீட்டை கட்டினதுக்கான வட்டியவே என்ன செய்ய முடியல, அவங்களால கட்ட முடியவில்லை. ஆனால் இவர் சொன்னாரு, நான் கடனுக்கு இல்ல, என்னுடைய லாபத்திலிருந்து என் வீட்டை கட்டுகிறேன். Praise the Lord. Praise the Lord. அப்ப உங்களுக்கு ஒண்ணு தெரியணும், தேவன் ஒரு மனுஷனுக்கு வீட்டை கட்டி கொடுப்பார் என்றால் அந்த வீடு ஆசீர்வாதத்தின் வீடு. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இதை குறித்து பைபிள் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, நீங்கள் எடுத்து வாசிக்க வேண்டும். நீங்கள் நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம், நீங்க உங்க வீட்டை ஆண்டவர் கட்டி எழுப்பணும். Praise the Lord. நீங்க நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் அதில் எடுத்து வாசியுங்கள். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் நல்ல குறித்து வைத்துக் கொள்ளணும். அதுல 3வது வசனத்தை வாசி. 3-4 வசனம். ஞானம் வீட்டை கட்டும், மெய்யறிவு அதை உறுதியாக அமைக்கும், அருமையும் நேர்த்தியுமான பல பொருட்களால் அறிவு தன் அறைகளை நிரப்பும். கை தட்டுங்க பாப்போம். Praise the Lord. இன்னைக்கு மனிதர்கள் வீட்டை கட்டுறாங்க, நிறைய நம்ம வீட்டெல்லாம் கட்டுறோம். அல்லேலூயா. ஏராளமான காரியங்களை செய்து வீட்டையெல்லாம் நாம் கட்டுகிறோம். Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. வீட்டை நிறைய கட்டுறதெல்லாம் பார்க்குறோம். டிசைனா கட்டுறாங்க. நான் சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீடு நீங்கள் நல்லா கொஞ்சம் கவனத்துக்காக உங்களுக்கு சொல்கிறேன். Praise the Lord. இந்த கடந்த மழை பெய்தது பார்த்தீங்களா, புது வீடு. Praise the Lord. ஆனால் புது வீடு அவங்க வீட்டை கட்டிட்டாங்க. எவ்வளோங்க கேட்டால் 35 லட்சம் 40 லட்சம் ரூபாய்க்கு மேலே அந்த வீட்டுக்கு அவங்க செலவழிச்சிருக்கிறாங்க. Praise the Lord. ஆனா வீடு என்ன செய்யுதுன்னா ஒழுகுகிறது. என்ன செய்யுது? சத்தமா சொல்லுங்க. வீடு என்ன செய்யுது? வீடு ஒழுகுது. அப்பதான் என்ன பார்த்தா அவர் என்ன பண்ணிருக்கிறாங்க, வெளியே நல்ல டிசைன் பண்ணிருக்கிறாங்க. Praise the Lord. வெளியே டிசைன், உள்ள பாத்தீங்கன்னா அப்படி உள்ள போனோடனே பச்சை லைட் ஒரு பக்கம் எரியுது, சிவப்பு லைட் ஒரு பக்கம். நம்ம ஆட்களை இப்படிதான் ஏமாத்துறது. அல்லேலூயா. அல்லேலூயா. வீட்டுக்குள்ள ஃபுல்லா பால் சீலிங், எல்லா இடத்துலயும் பால் சீலிங் போட்டிருக்கு. ஆனா இப்ப பார்த்தா பால் சீலிங்ல என்ன செய்யுது, அட்டெல்லாம் அங்கங்க தொங்கிக்கிட்டு இருக்குது. ஏன்? வீட்டுக்குள்ள தண்ணி, காங்கிரீட் வழியா தண்ணி இறங்கி அங்கங்க தொங்கிக்கிட்டு இருக்குது. ஐயோ கொடுத்த காசெல்லாம் வீணா போச்சே அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நல்லா கவனிக்கணும். வெளியே வெறும் பிரம்மாண்டத்தை பார்த்து என்ன செய்யக்கூடாது, நம்ம ஏமாந்து போகக்கூடாது. Praise the Lord. சில நேரங்களில் சிலருக்கு வீடு கட்டுறதுல என்ன சிமெண்ட் போடுறாங்கன்னு தெரியாது, என்ன மண் போடுறாங்கன்னு தெரியாது, எந்த செங்கலை வச்சு கட்டுறாங்கன்னு தெரியாது. ஆனால் வீடு கட்டுறோம். முதல்ல உங்க வீட்டை கட்டுறதுக்கு பைபிள் 3 காரியங்களை இங்கே நிலைநிறுத்துகிறது. அல்லேலூயா. நான் வெறும் செங்கல் மண் வச்சு உள்ள வீட்டை சொல்லல. Praise the Lord. இங்கே தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கட்டுவதற்கு 3 காரியங்களை இங்கே அடிப்படையாக காண்பிக்கிறார். Praise the Lord. என்ன தெரியுமா? 1, அந்த வசனம் பாருங்க. ஞானம் தன் வீட்டை கட்டும். ஆமென். யாரு வீட்டை கட்டுவா? ஞானம் தன் வீட்டை கட்டி எழுப்பும். Praise the Lord. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஞானம் தன்னுடைய வீட்டை என்ன செய்யும்? கட்டி எழுப்பும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுடைய வீட்டை கட்டி எழுப்புவார். Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. ஞானம் தன் வீட்டை என்ன செய்யும்? கட்டி எழுப்பும். முதல்ல ஞானம் உங்க வீட்டை கட்டி எழுப்பணும். நீங்க பாருங்க, மனித வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனைக்குரிய இடம் எது தெரியுமா? ஞானம் இல்லாத ஒரு மனிதன். Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க பைபிள்ல நீங்க நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால்
அங்கே ஒரு ஞானமுள்ள பெண்ணை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அவள் யார்னா அவள் நல்ல ஒரு மனையாள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அவள் ஞானமுள்ள ஒரு பெண். நீங்க அவளை பத்தி 31ஆம் அதிகாரத்துல நீங்க தயவு செய்து 10வது வசனத்துல நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா நீங்க பிறகு படிச்சுக்கோங்க. அவளுடைய சுபாவம், அவளுடைய நடத்தை, அவளுடைய குணம், அவளுடைய செயல்பாடுகள், இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் இங்கே நமக்கு காண்பித்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ இன்னைக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த உலக வாழ்க்கையில ஞானத்தோடு ஒரு மனிதன் வீட்டை கட்டுறதுக்கும் ஞானம் இல்லாம கட்டுறதுக்கு வித்தியாசம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, எல்லாரும் நம்ம பிரம்மாண்டங்களை பார்க்கிறோம், அழகா பார்க்கிறோம். ஒரு பெண்ணை ஒரு குடும்பத்தில் தேர்ந்தெடுக்கிறதா இருந்தா கூட எதை தான் பார்க்குறாங்க? சொல்லுங்க. அவளை ஞானமுள்ள பெண்ணா அப்படின்னு என்ன செய்யறது இல்லை, பார்க்கறது இல்லை. என்ன பார்க்குறாங்க? வெளியே பார்க்கறதுக்கு நல்ல தோற்றம் அழகா இருக்குதா, நல்லா பார்க்கறதுக்கு சுண்டி விட்டா என்ன வருமா, ரத்தம் வருமா, பார்க்கறதுக்கு தக்காளி பழம் மாதிரியே கொள்ளுன்னு இருக்கணும். இப்படியே நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு தங்கச்சியை பார்த்தேன். அந்த வீட்டுக்குள்ளே போயிருந்த பொழுது வாங்க அப்படின்னு சொல்கிறது கூட அவளுக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. உட்காருங்க சொல்கிறதுக்கு மனசு இல்லை. அப்படியே வந்தோடனே அப்படியே அவள் பேசாமல் செல்ஃபோனை எடுத்துகிட்டு அந்த ஆளை போய் காலுக்கு மேலே காலை போட்டுக்கிட்டு. அதில் இப்போ பிள்ளைங்கள்லாம் வீட்டில் ட்ரெஸ்லாம் வித்தியாசமாக இருக்குது. பிரைஸ் தி லார்ட். நான் தப்பாக சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க. அல்லேலூயா. வெளியே சிலத்தில் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் வீடு தான், ஆனால் உங்கள் வீட்டுக்குள்ளே வெளியே இருந்து வர்றவங்க உங்களை பார்க்கும்போது நல்லா பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். சிலர் ஆஃப் ட்ரௌசர் அதை தாண்டி இப்படி போயிட்டே போகுது. ஏன்னா கேட்டால் சொல்கிறாங்க நாங்கள்லாம் எஜுகேட்டட் ஃபேமிலிங்காங்க. எஜுகேட்டட் ஃபேமிலின்னா காட் ட்ரௌசர் தான் போடணும்னு எங்கேயும் எழுதலை. உங்கள் வீட்டுக்குள்ளே எல்லோரும் இருப்பாங்க, எடுத்தவங்க வருவாங்க, பால்காரர் வருவார், கேஸ் போடுறதுக்கு வருவாங்க. உங்களை மதிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உங்களுக்கு எப்படி உடுத்தணும்னு தெரியணும். முதல்ல உங்கள் வீட்டை நீங்கள் கட்டி எழுப்புறதுல உங்களுக்கு அக்கறை இருக்கணும். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், எல்லாருக்கும் மரியாதை இருக்குது. அப்போ அந்த பிள்ளைய பார்க்குறோம், என்னப்பா வாங்கன்னு சொல்லுவோம். இல்லை சரி ஜபம் பண்ணுவோம். நோ அதெல்லாம் எனக்கு முடியாது. அதெல்லாம் நீங்கள் இந்த கிழவி இருக்குது, இந்த கிழவிக்கு ஜபம் பண்ணிட்டு போங்க. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அவங்களுக்கு என்னவா, நிறைய படிச்சிருக்காங்க, நிறைய அவங்களுக்கு தெரியுது அப்படின்னு அவங்களாகவே அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதனுடைய பிரச்சனை தான் என்ன தெரியுமா? இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு மரியாதைன்னா என்னன்னு சொல்லுங்க, மரியாதைன்னா என்னன்னே தெரியாது. இது எப்படி வாழ முடியும்? அப்போ தான் அந்த அம்மா சொன்னது, பார்க்கும்போது எப்படி இருந்தா, ஐயோ அப்படி தெரியவே இல்லை பிரதர். என் பையன் பார்த்த உடனே விழுந்துட்டான் காலில், அதோட முடிஞ்சுது. இப்போ காலையில் அவன் தான் காப்பி போட்டு கொடுக்குறான், அவன் தான் சாப்பாடு செஞ்சு கொடுக்குறான். நைட்டு வரும்போதும் கையில் பார்சலோடு தான் வர்றான். நல்லா இருப்படா நீ, நல்லா இருப்ப. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு நீ பொண்ணை பார்க்குறியோ மாப்பிள்ளைய பார்க்குற, நீ என்ன வச்சுக்கோ, உன் வீட்டை கட்டணும்னா முதல்ல உனக்கு என்ன வேணும்? தேவன் சொல்றார், ஞானம் தன் வீட்டை கட்டும். ஞானம் தன்னுடைய வீட்டை கட்டும். ஞானம் தன்னுடைய வீட்டை கட்டணும். காசை வச்சுலாம் வீட்டை கட்டுறதுனால ஒரு இல்லை, மிஞ்சி போனால் 4 ரூமு 5 ரூமு இதெல்லாம் பார்த்துக்கலாம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஞானம் தன் வீட்டை கட்டி எழுப்பும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்கு என்ன தெரியணும்? உங்க வீட்டை யார் கட்டணும்? ஞானம் கட்டணும். ஞானத்தோடு உங்க வீட்டை கட்டி எழுப்ப வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க லூக்கா செய்தி 12ஆம் அதிகாரம் 16ல நீங்க எடுத்து வாசிங்கன்னா, அறிவற்ற செல்வந்தனை குறித்து பைபிள் சொல்லுகிறது. அவன் ஒரு பெரிய செல்வந்தன். பிரைஸ் தி லார்ட். ஆனா அறிவற்ற அந்த செல்வந்தன் என்ன சொன்னா, இடிப்பேன், பெருசா கட்டுவேன், எல்லாத்தையும் சேர்த்து வைப்பேன். ஆண்டவர் சொன்னாரு, இன்னைக்கு நைட்டே உன் உசுறு பெயரும், நீ சேர்த்து வைத்தவை எல்லாம் யாருடையவை ஆகும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் ஞானம் இல்லாதவர்களாக தன்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறார்கள்.
முடிவு வாழ்க்கையை பரிதாபமாய் தொலைத்து விடுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. ஆனா நீங்க இந்த வசனத்தை படிக்கும் பொழுது பாருங்கள், எனக்கு பிரியமானவர்களே, 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து நீங்க தயவு செய்து வாசிங்க. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. நான் வாசிக்கிற அந்த பகுதியில் மட்டும் குறிச்சிக்கோங்க. ஆண்டவராகிய கடவுளே, உம் ஊழியனை பற்றியும் அவனுடைய குடும்பத்தை பற்றியும் நீர் தந்த உறுதிமொழியை என்றென்றும் நிலைநாட்டும். நீர் வாக்குறுதி அளித்தவாறே செய்யும். உம் பெயர் என்றும் ஆட்சி பெறுவதாக. அப்பொழுது மாந்தர் படைகளின் ஆண்டவரே, இஸ்ரவேலின் கடவுள் என்பர். உமது ஊழியன் தாவீதின் குடும்பமும் உம் திருமுன் நிலைத்திருக்கும். ஏனெனில் படைகளின் ஆண்டவரே, இஸ்ரவேலின் கடவுளே, நான் உனக்கு ஒரு இல்லம் எழுப்புவேன் என்று உமது ஊழியனுக்கு வெளிப்படுத்தியவர் நீரே. கை தட்டுங்க பாப்போம். உங்க குடும்பத்தை பத்தி முதல்ல என்ன இருக்கணும்? ஒரு வெளிப்பாடு இருக்க வேண்டும். என்ன இருக்கணும்? வெளிப்பாடு. சத்தமா சொல்லுங்க, என்ன இருக்கணும்? வெளிப்பாடு. உன் குடும்பத்தை பத்தி தேவன் உனக்கு ஞானத்தின் திருஷ்டாந்தரங்களை, வெளிப்பாடுகளை உங்களுக்கு தர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. சும்மா எடுத்தோம் கவுத்தோம்னு வாழ்க்கையை முடிக்காதீங்க. எடுத்தோம் கவுத்தோம்னு எதையாவது செய்து கொண்டு இருக்காதீங்க. இங்கே பாருங்க, என்னுடைய குடும்பத்தை குறித்து நீர் எனக்கு ஒரு வெளிப்பாடு தந்தீர். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. ஒரு தகப்பனார் சொன்னார், நல்ல ஜெபிக்கக்கூடிய ஒரு தகப்பனார், பிரதர், என்னுடைய பிள்ளைகளுக்கு 3 பெண் பிள்ளைகள், எனக்கு 3 பெண் குழந்தைகள். நான் அவளுடைய படிப்பா இருக்கட்டும், அவளுடைய திருமண காரியமா இருக்கட்டும், ஆண்டவர்கிட்ட இருந்து உத்தரவு வருகிற வரை நான் பொறுமையா இருந்தேன். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. எத்தனையோ பேர் வந்தாங்க, என்னுடைய சொந்த பந்தத்தில் வந்தாங்க. உன் பொண்ணை மட்டும் கொடுப்பா, நகெல்லாம் கூட போட வேண்டாம் அப்படின்லாம் சொன்னவங்க உண்டு. அல்லேலூயா. ஆனால் என்னுடைய பிள்ளைகளை குறித்து நான் தேவனிடத்திலே ஒரு வெளிப்பாடோடு தான் நான் எல்லாவற்றையும் செய்தேன். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அதனால என்ன, இன்னைக்கு என் பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க, என் பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. ஏன்னா அந்த பிள்ளைகளை குறித்து என்னுடைய வாழ்க்கையில 3 என்னுடைய பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் எனக்கு அவர் வெளிப்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும், உங்க வாழ்க்கையை குறித்து, உங்க பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு தருவார். நீங்க எரேமியா 33:3 வாசிக்கும் போது, என்னிடத்துல மன்றாடு உனக்கு பதில் தருவேன், நீ அறிந்திராத மாபெரும் காரியங்களையும் மறைபொருட்களை உனக்கு வெளிப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். முதல்ல ஒரு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு தெரியணும், என் வீட்டை குறித்து ஆண்டவர் எனக்கு ஒரு தெளிவை தருவார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. என் வீட்டை குறித்து ஆண்டவர் என்ன தருவார்? எனக்கு ஒரு வெளிப்பாடு தருவார். நீங்க அதனாலதான் பாருங்களேன், ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்கு பெண் பார்த்துட்டு வரும்படி சொன்னாரு. தன்னுடைய வேலைக்காரனாகிய எலியேசரை பார்த்து, எலியேசர் என்ன பண்ணாரு? உடனே லேப்டாப்பை எடுத்தாரு. எடுத்துட்டு தமிழ் மேட்ரிமோனியா என்னமோ ஒன்று, மேட்ரிமோனி என்னப்பா, அதை எடுத்து அடிச்சாரு. அடிச்சுட்டு ஈசாக்கு படத்தை உடனே போட்டு அவர் பயனேட்டாவெல்லாம் போட்டு அனுப்புனாரு. அப்படியா போட்டுருச்சு? இல்லை. இன்னைக்கு எல்லாம் புல்லா அதில் தான் உட்காந்துருக்கு. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு எல்லாம் இன்ஸ்டாகிராம் காதல், எல்லாம் ஃபேஸ்புக் காதல். கடைசியில் கிளவிய கல்யாணம் முடிக்க வேண்டியது இருக்குது. இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் காதலும் ஃபேஸ்புக் காதலும் அப்பா மகளுக்கு லவ் லெட்டர் எழுதிட்டு இருக்கா. பார்த்துருப்பீங்களா? நீங்கள் தான். இன்னைக்கு யோசித்து பாருங்க, இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத உலகத்தில் தாறுமாறாக வாழ்கிற ஜனங்கள் மத்தியில் தன் மகனாகிய ஈசாக்குக்கு பெண் பார்த்துட்டு வரும்படி என்ன செய்தாரு? ஆபிரகாம் தன் வேலைக்காரனை அனுப்பினார். என்ன பண்ணாரு? அவர் இஷ்டப்படி முடிவெடுக்கல, ஜெபத்தோடு ஆரம்பிக்கிறார். ஏன்? தேவன் எனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்திருக்கிறார். என்ன வெளிப்பாடு? உன்னிலிருந்து உன் ஜனங்கள் பெருகுவார்கள். கை தட்டுங்க பாப்போம். ஆண்டவர் அவருக்கு ஒரு வெளிப்பாட்டை கெடுத்தார். உன் வீட்டை நான் கட்டி எழுப்புவேன். எப்படி? நீயே ஆசீர்வாதமாக இருப்பாய்.
உன்னுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் விசுவசித்தார்கள். Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கிற அந்த ஒரு மெய்யான சத்திய ஞான விசுவாசம் உங்களுக்கு வெளிப்படணும். யாரோ ஒருத்தங்க சொல்றாங்கன்னு செய்யாதீங்க. தயவு செய்து தேவ சமூகத்தில் உட்காருங்க. ஞானம் தன் வீட்டை கட்டும். ஞானம் என்ன? தேவனுக்கு அஞ்சுவது, தேவனுக்கு முன்பாக அமர்வதுதான் ஞானம். தேவனுடைய சித்தத்தை அறிவதுதான் ஞானம். Praise the Lord. அந்த வேலைக்காரனாகிய எலியேசரை பாருங்க. அவன் ஒரு தேவனுடைய அந்த ஞானத்தை அவன் பெற்றிருந்தான். என்ன பண்ணா? அவன் போய் இஷ்டத்துக்கு யாரோ ஒருத்தரை போய் பார்க்கல. ஐயா, இந்த ஊர்ல கமிஷனுக்கு யாராவது பொண்ணு பார்ப்பாங்களா அப்படின்லாம் யாரையும் தேடல. அவன் தனக்குள்ளாக ஜெபம் பண்ணா. என் தலைவராகி அபிரகாமின் கடவுளே, நீர் எனக்கு வெற்றி அருள வேண்டும். என் தலைவருக்கு வெற்றி அருளணும். ஒரு ஞான வெளிப்பாடோட அவன் போறான். எப்படி? நான் இந்த கிணத்துக்கிட்ட இருக்கிறேன், இந்த கிணத்துக்கிட்ட தண்ணி எடுக்கிற எத்தனையோ பிள்ளைங்க வர்றாங்க, பொண்ணுங்க வர்றாங்க. நான் குடிக்க தண்ணீர் கூட கேட்ட உடனே எனக்கு தண்ணீர் இறைத்து கொடுத்து என் ஒட்டகங்களுக்கும் யார் தண்ணீர் கொடுப்பார்களோ அவர்களே என் எஜமானனாகிய அபிரகாமின் மகன் ஈசாக்குக்கு அவள் ஏற்ற துணைவியாக இருப்பார் என்பதை நான் உணர்ந்து கொள்வேன்னு தனக்குள்ள ஒரு ஞான வெளிப்பாடோடு அவன் செயல்பட்டான். Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. 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 ஆனா இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு குடும்பத்தை கட்ட வேண்டிய குடும்பத்திலே நம்முடைய குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படுவதற்கு பதிலாக இன்னைக்கு குடும்பங்கள் தரை மட்டமாக கிடக்குது. ஏன்? அது பொண்ணு அது படிச்சிருக்குது, பையன் இது படிச்சிருக்கிறோம், அது அங்கே ₹1,00,000 சம்பளம் வாங்குறாங்க, அவங்க லண்டன்ல இருக்கிறாங்க, அமெரிக்காவில் இருக்கிறாங்க. நீங்க எங்க வேணாலும் இருங்க சார், முதல்ல உங்களுக்கு உங்க வீட்டை கட்டுவது ஞானமா இருக்கணும். Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. ஞானம் வீட்டை கட்டும். அந்த ஞானம்ங்கிறது என்னது? தேவனுடைய வெளிப்பாடு. தேவனோடு நீ உட்காரும் போது தான் அந்த வெளிப்பாடு உனக்கு தெரியும். Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. ஒரு தாயார் சொன்னாங்க, மகளுக்கு நிச்சயம் வர போயிட்டான். நிச்சயம் வர போனோன்னு அந்த அம்மா திருமணத்தை நிப்பாட்டிட்டாங்க. Praise the Lord. Praise the Lord. எல்லாத்தையும் திருமணம் வர போயிட்டு எல்லாம் நிச்சயம் பண்ணிட்டு எல்லாம் முடிஞ்சு நிப்பாட்டிட்டாங்களாம். என்ன? அவங்க சொன்னாங்க, பிரதர், என் பொண்ணுக்காக நான் ஜெபம் பண்ணாம அந்த முடிவு எடுத்துட்டேன். Praise the Lord. Praise the Lord. ஆனா அதுக்கப்புறம் என் மனதில் ஒரு பெரிய பதற்றம் இருந்தது. நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். நான் ஜெபம் பண்ணும் பொழுதுதான் அங்க பிரச்சனைகளுக்குரிய காரியங்கள் ஒவ்வொன்றா எனக்கு தெரிய வந்தது. Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. அந்த பையனுக்கு என் என்னுடைய மகள் மேல என்ன கிடையாது, விருப்பமே கிடையாது. அவன் வேறொரு பெண்ணோடு சகவாசம் வைத்திருக்கிறான். அந்த பெண்ணை அவன் என்ன செய்கிறான், இவளையும் நான் இவளை நான் கல்யாணம் முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் உன்னையே நான் திருமணம் முடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு என்னுடைய மகளுடைய வாழ்க்கையை ஏமாற்றும்படியாக அவன் முடிவெடுத்திருக்கிறது எனக்கு தெரிய வந்தது. Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. அதுக்கப்புறம் பாருங்க, அந்த அம்மா சொன்னாங்க, எப்படியோ என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை ஆண்டவர் காப்பாற்றினார். இன்னைக்கு இந்த மாதிரி நிறைய நேரங்களில் நம்ம பரிதாபமாக சில முடிவுகளை எடுத்துட்டு அப்படியே உள்ள என்ன செய்வோம், புலம்பிகிட்டே இருப்போம். ஐயோ, தேவையில்லாமல் தலையிட்டுட்டோமே, தேவையில்லாமல் வாக்கு கொடுத்து விட்டோமே என்று நாம் எல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல சந்தடிப்பட்டு கொண்டே இருக்கிறோம். Praise the Lord. Praise the Lord. ஆனா பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் இந்த நேரத்தில் ஈசாக்கு நமக்கு காண்பிக்கிறார். ஈசாக்குக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணையை ஆண்டவர் கொடுத்தார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அவன் ஞானம் என்பது அந்த வெளிப்பாடை, அதனால தான் தாவீது சொன்னாரு, நீர் என்னுடைய வீட்டை குறித்து எனக்கு ஒரு வெளிப்பாட்டை தந்தீர். Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. இன்னைக்கு உங்க பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கணும். உங்க குடும்பத்தை குறித்து உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கணும். உங்கள் எதிர்கால வாழ்க்கை குறித்து ஒரு வெளிப்பாடு இருக்கணும். அல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. பிரியமானவர்களே, அதனால தான் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நீங்க பாருங்களேன், ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை வழியாக நம்மோடு பேசுகிறார் என்றால், லூக்கா நற்செய்தி 14ஆம் அதிகாரம்
லூக்கா நற்செய்தி 14ஆம் அதிகாரம், ஞானத்தோட வீட்டை கட்டுங்க அப்படின்னா லூக்கா நற்செய்தி 14ஆம் அதிகாரத்திலே 28-30 வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால் அங்க நான் பாருங்க, உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரத்தை கட்ட விரும்பினால் முதலிலே உட்கார்ந்து அதை கட்டி முடிக்கிற ஆகும் செலவை அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறது என பார்க்க மாட்டாரா? சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, இங்க வேத வசனத்தை நல்லா நீங்க கவனிச்சு பாருங்க. இந்த பகுதி என்ன சொல்லப்படுகிறது? ஒருத்தர் கோபுரத்தை கட்ட போறார். ஒரு கோபுரம் கட்ட போறாங்க, ஒரு ஆலயம் கட்ட போறோம், இல்ல ஒரு வீடு கட்ட போறோம். முதல்ல என்ன பண்ணணும்? சொல்லுங்க, முதல்ல என்ன பண்ணணும்? முதல்ல உட்கார்ந்து டிராயிங் எங்கள் வீட்டை கட்டி எழுப்பி ஆசீர்வதி. உங்களுக்கு என்ன தெரியணும்? முதல்ல உட்கார்ந்து அதை வரையணும். நீங்க சில நேரத்துல பாருங்க, சில பேர் வீட்டை கட்டுவாங்க, போடுங்க அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருவோம் வேலையை. அல்லேலூயா. ஆனா ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது என்னவா இருக்கும்? பல சிக்கல்களை கொண்டு வரும். கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஒருவர் கோபுரம் கட்ட ஆரம்பித்தால் முதலிலே உட்கார்ந்து என்ன செய்வாரு? சொல்லுங்க. முதலாவது அவர் அதற்குரிய செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என்று கணக்கு என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் இந்த மனிதன் கட்டத் தொடங்கினான், முடிக்க இயலவில்லை என்பார்களே. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? ஞானம் இல்லாம வாழ்க்கையை செய்வாங்க. ஒரு திருமணம் முடிக்கிறாங்க, எப்படி முடிக்கிறாங்க? எனக்கு தெரிந்த ஒருவர், அவருடைய திருமணம் முடிஞ்சு அவருக்கும் 15 வயசுக்கு 10th பையன் எழுதிட்டு இருக்கான். அவர் சொன்னார், பிரதர், திருமணம் முடியும் போது ரோடு ஃபுல்லா லைட்டு, எல்லா இடமும் டவர், 7 டவர் வை மாப்பிள, எல்லாம் வச்சாச்சு. ஆனா 15 வருஷம் ஆச்சு, இன்னும் வாங்கின கடன் கொடுக்கல, அடையிற மாதிரியே இல்லை. அல்லேலூயா. இந்த டவர் போடுறவன், கொட்டடிக்கிறது, இப்போலாம் நிறைய கேமராலாம் வச்சு எடுக்கிறீங்க. சினிமா படம் எடுத்த மாதிரிலாம் இப்போ என்ன செய்கிறாங்க? முதல்ல எடுத்துருந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லாம் நீங்கள் சில நேரங்களில் இந்த ஃபோட்டோகிராஃபர் என்னெல்லாம் இந்த பண்ணக்கூடாத எல்லாத்தையும் பண்ண வச்சுருந்தாங்க. எல்லாரும் பார்த்துக்கோங்க, ஃப்ரீ ஷோ அப்படின்ட்டு போய் உட்காந்து கல்யாணம் தாலியே கட்டலன்னு அப்படின்ட்டு போய் பார்த்தோம்னா அவங்க அதுக்குள்ளே பீச்சில் போய் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் தாவி குதிச்சு ஆவியம் மணி ஆவியம்னு ஜம்ப்லாம் பண்ணி இதெல்லாம் பார்க்குற அலங்கோலங்கள் தவறாக எடுத்துக்கிட்டாங்க. சில இடத்துல சில அப்பா அம்மாவே கண்ணை மூடிக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்புறம் பாருங்க, எல்லாம் முடிஞ்சிடும். கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் 1.5 வருஷம் ஆச்சுன்னு ஆல்பம் வரல. இதுக்காடா இவ்வளவு போட்டிய? ஆல்பத்துக்கு எவ்வளவு? 2 லட்சம். அப்புறம் அதெல்லாம் நாங்கள் சாதாரண பிரியாணி எத்தனை அண்டா அது போடுங்க, ஒரு 15 அண்டாவை எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் கடன் எவ்வளோ? கல்யாண கடன் ஒரு 30 லட்சம். சரி, சந்தோஷம். 30 லட்சத்தை என்னைக்கு கிடைக்க? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சு 4ஆம் நாத்து பொண்ணுகிட்ட இருந்து புது நகையெல்லாம் மேலே இருந்து கீழே எல்லாத்தையும் கலத்திடணும். வீடு என்ன ஆகும்? மரியாதை கிடைக்குமா? நிம்மதி வருமா? ஒன்றும் வராது. அப்புறம் அழுறது. அப்புறம் வாரம் வாரம் விண்ணப்பம், கடன் அடைய. ஆண்டவர் என்ன பேங்கா வச்சிருக்கிறாரு? யோசிங்க. ஒரு முறைக்கு 10 நேரம் என்ன செய்யுங்க? உட்கார்ந்து, தேவனே இதை செய்யவா, இதை செஞ்சால் என் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் பாரமாகவே கூடாது. மற்றவங்க என்ன நினைப்பாங்களோன்னு நினைக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையை குறித்து உங்களுக்கு முதல்ல என்ன இருக்கணும்?
தேவன் ஒரு வெளிப்பாடு தரணும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. அடுத்தவங்க வந்து நீங்க ஒரு நாள் நீங்க சாப்பிட்றதோட சரி நல்லா இருந்துன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அப்போ ஒரு வீட்டை கட்டுறதா இருக்கட்டும், ஒரு திருமணத்தை முடிக்கிறதா இருக்கட்டும், உங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாவற்றிலும் ஞானத்தோடு வீட்டை கட்டுங்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது ஞானம் தன் வீட்டை கட்டும். அதனால தான் சாலமோனை பார்த்து ஆண்டவர் கேட்டார், உனக்கு என்ன வரம் வேண்டும்? உடனே சாலமோன் என்ன சொன்னாரு? ஆண்டவரே, ஏதோ எனக்கு ஞானத்தை தாரும்னு கேட்டாரே தவிர செல்வத்தை கேட்கல. இந்த ஜனங்களை நடத்தி செல்வதற்கு எனக்கு என்ன வேணும்? ஞானத்தை தாரும். தேவனே, நீர் எனக்கு ஞானத்தை தர வேண்டும். இன்னைக்கு முதலாவது வீட்டை ஞானம் கட்டி எழுப்பும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. அதனால தான் பாருங்க, ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தார். நீங்க யாக்கோபு 1:5, உங்களில் யாராவது ஞானம் குறைவனாய் உள்ளவனாய் இருந்தால் ஆண்டவரிடத்திலே அவன் கேட்கட்டும், ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தை கொடுப்பார். ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். இன்னைக்கு உங்க வீட்டை ஞானத்தோடு கட்டி எழுப்புங்க. ஆண்டவரே, ஞானம் தன் வீட்டை கட்டி எழுப்பும். பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா என்னங்க? எல்லாத்தையும் திட்டமிடுங்க. தேவனுக்குள்ள இருந்து திட்டமிடுங்க. குருட்டு கணக்கு போடாதீங்க. ஆண்டவருக்குள்ள இருந்து நீங்க திட்டமிட்டு அதை செய்கிறவர்களாக நீங்கள் மாற வேண்டும். ஆமென். இரண்டாவது பாருங்கள், பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் வாசித்த அந்த நீதிமொழிகள் எடுத்து வாசித்து பாருங்கள். 24ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம். அந்த அதிகாரத்தில் நீங்க தயவு செய்து எடுத்து வாசிங்க. மெய் அறிவு அதை உறுதியாக அமைக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்படின்னா என்ன? மெய் அறிவு, விவேகம் அதை நிலை நிறுத்தும். அல்லேலூயா. அப்ப என்னது? அஸ்திபாரம் சரியா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம நிறைய நேரத்தில் சொல்றது ஒரு வாடிக்கையான ஒரு வார்த்தை, என்னது? பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட்டும் வீக். பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்குங்க, ஆனா பேஸ்மெண்ட் எப்படி இருக்கு? வீக்கா இருக்குது. அப்படின்னா என்னமாவும்? சொல்லுங்க. பொசுக்குன்னு கீழே விழுந்துரும். இல்லைன்னா ஒட்டு மொத்தமா எல்லாரும் காலியாக வேண்டியதுதான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப மெய் அறிவு, விவேகம் வீட்டை நிலை நிறுத்தும். என்ன செய்யுமா? சில இடங்கள்ல சில வீட்டை பார்த்தீங்கன்னா, சில சமீபத்தில் ஒரு ஆலயத்தை அவங்க புதுசா கட்டுறதுக்கு முடிவெடுத்தாங்க. அல்லேலூயா. அந்த ஆலயத்தை கட்ட முடிவெடுத்த பொழுது அங்க வந்த இன்ஜினியர் சொன்னாரு, சார், இந்த ஆலயத்தை மாதிரி இப்ப ஆலயம் கட்டவே முடியாது. தயவு செஞ்சு இந்த ஆலயத்தை என்ன செய்யாதீங்க? இடிக்காதீங்க. இந்த ஆலயத்தை அப்படியே வச்சிருங்க. இதுல பாருங்க, ஒரு கிராக் கிடையாது. ஏன்? அவங்க சொன்னாங்க, இது ஃபுல்லா கருங்கல்லையே அப்படியே மலைய சும்மா சின்ன சின்ன கருங்கல் அப்படியே பெரிய பெரிய பாலமாக கொண்டு வந்து இந்த ஆலயத்தை கட்டியிருக்கிறாங்க. இதை தொடாதீங்க, இது வரலாற்று சிறப்பு மிக்க இடம். நம்மளால இப்படிப்பட்ட ஒரு இத்தனை ஆண்டு காலமா இருக்கக்கூடிய ஆலயத்தை கட்டவே முடியாது. ஏன்? இது நிலையாக இருக்கிறது. இது அஸ்திபார அசையல. நீங்க நமக்கு தெரியும், நம்முடைய வாழ்க்கையிலே இரண்டாவது ஆண்டவர் விவேகத்தோடு மெய் அறிவோடு அதை நிலைத்து நிற்க செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஒரு பொருள் உருவாகுவது முக்கியமா, நிலைக்கிறது முக்கியமா? நிலைக்கிறது. சொல்லுங்க. நிலைக்கிறது. உங்க குடும்பம் தோன்றுவது முக்கியம் கிடையாது. அது என்ன செய்யணும்? இன்னைக்கு பாருங்க, நிறைய குடும்பம் இருந்ததும் தெரியாது, போறதும் தெரியாது, இல்லாம போறது. அவ்வளவுதான். அந்த குடும்பம் என்னங்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் இருந்த இடம் தெரியாமல் அழிந்து போகிறது. ஆனால் தேவன் நம்முடைய குடும்பத்தை நிலைத்து நிற்க செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல ரெண்டு கைகளை அசைத்து சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இரண்டாவது பாருங்க, மெய் அறிவு, விவேகம் குடும்பத்தை நிலைத்து நிற்க செய்யும். அப்ப விவேகம்னா என்னது? விவேகத்தோடு நீங்க பிறகு படிச்சுக்கோங்க, தெரிஞ்ச வசனம் தான். மத்தேயு நற்செய்தி 7:24 இருந்து 2 பேர் வீட்டை கட்ட போனான். முதல்ல சொல்லிட்டேன். ஒருவன் வீட்டை கட்டினான். எப்படி கட்டினான்?
பாறையின் மீது மண் மீது கட்டினான். ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்க கூட நம்ம சில நேரங்களில் நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும். உங்க வீட்டுக்கு அஸ்திவாரம் போட்டாங்களாமா? எத்தனை அடி போட்டாங்க? எத்தனை அடி? ஏன் உயரமா கீழையா? கீழே 3 அடி தான் போட்டிருக்காங்க. அல்லேலூயா. கீழே அடி எத்தனை போட்டிருக்காங்க? 3 அடி போதும். தண்ணி வந்துட்டுல தண்ணி வந்துட்டு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, 3 அடி போதும். ஆனால் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு மனிதன் வீட்டை கட்டுறான். எப்படி? இப்போ நம்ம கட்டுற மாதிரி. பிரைஸ் தி லார்ட். 3 அடி, 5 அடி, 4 அடி போதும். நம்மளால முடிஞ்சு போனா கூட ஒரு மாடி கட்ட முடியும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு மேல என்ன செய்ய முடியாது. நீங்க போட்டிருக்கிற அஸ்திவாரத்தை பொறுத்து தான் மேலே அடுத்த பில்டிங் ஒரு 2 மாடி வச்சுக்கிடுவோமே, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு அஸ்திவாரத்தை மண் மீது போட்டான். மண் மீது போட்டான்னா அவனுக்கு சிரமம் இருந்திருக்குமா? சொல்லுங்க, சிரமம் இருந்திருக்குமா? இல்லை. கொத்தனார் வந்து சொல்லுவார், மேஸ்திரி சொல்லுவார், ஐயா நீங்கள் இந்த இடத்துக்கு போதும் 3 அடி போதும், 4 அடி போதும். ஆனால் நீங்கள் உட்கார்ந்துருக்கிற இந்த பில்லரில் கீழே 7 அடி இதுக்கு இறங்கணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் 7 அடியில் போட்டு 7 அடிக்கு இதுக்கு பில்லரை கீழே இறக்கி, அப்போ நம்ம ஒரு சாதாரண இந்த ஒரு செட்டு போடுறதுக்கு இதில் எனக்கு காங்கிரீட் பில்லரை இவ்வளோ இறக்க வேண்டியிருக்கேன். அசையக்கூடாது, சுற்றி வர தண்ணி வந்து நிற்கும். பிரைஸ் தி லார்ட். மழை காலத்தில் தண்ணி வந்துச்சா? தாராளமாக வந்துச்சு, குறை இல்லாமல். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு கட்டிடமானது மேல்புறம் வெளியே தெரியுது, ஆனா உட்புறம் தெரியாது. ஆனா தெரியாத அந்த உட்புறம் சரியாக அமைக்கப்படவில்லை என்றால் கட்டிடம் முழுசு என்னாச்சிரும்? அப்படியே தடுமாறி விழுந்துரும். இன்னைக்கு முதல்ல ஆண்டு சொல்றாரு, ஞானம் வீட்டை கட்டும். 2வது மெய் அறிவு, விவேகம் அதை நிலைத்து நிற்க செய்யும். ஒரு குடும்பத்துக்கு வேண்டியது என்னது? உங்களுக்கு வேண்டியது என்னதுமா? விவேகம். இதை செஞ்சா என்ன ஆகும், இதனுடைய விளைவு நம்ம என்ன சந்திக்க நேரிடும். அதனால தான் பாருங்களேன், ஒரு கொத்தனார், ஒரு மேஸ்திரியார், அப்படி அவரை விட இதை ரொம்ப டிராயிங் பண்ணுறது யாருன்னா யாரு? இன்ஜினியர். அதுக்கு சொல்கிறாங்க என்னது, அவங்க படித்தபடி கரெக்டாக அதை அளவிட்டு இதில் இத்தனை அடிக்கு கீழே போடணும், இவ்வளவு தூரம் இதை இது பண்ணணும். ஒரு பாலம் கட்டுறாங்க, சில நேரங்களில் சிலர் கட்டின பாலம் அதே கதி முடிஞ்சுது. பிரைஸ் தி லார்ட். ஏன்? அதனுடைய அஸ்திவாரம் கீழே போட வேண்டியது சரியா போடல. பெரிய பெரிய 20 மாடி கட்டின இதெல்லாம் பில்டிங்லாம் இன்னைக்கு சும்மா கிடக்கு, ஆள் போக முடியாது. ஏன்? கிராக் ஆயிட்டு. அப்ப இன்னைக்கு நமக்கு தேவை என்னன்னா, நீங்க நல்லா புரிந்து இந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன? ஒருவனுக்கு விவேகம் எப்போ வரும்? இந்த விவேகம் மெய் அறிவு அப்படிங்கிறது சாதாரண இல்லை. அல்லேலூயா. நீங்க பைபிள் எடுத்து யோசேப்புடைய வாழ்க்கையை படிச்சு பாருங்க. அல்லேலூயா. யோசேப்பை குறித்து 37ஆம் அதிகாரம், ஆதியாகமம் தொடக்க நூல் 37ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அவருக்கு 2 வெளிப்பாடு கொடுத்தாரா? ஒன்று, அவர் பார்த்த வெளிப்பாடு எது? அவருடைய வாழ்க்கையுடைய உயர்வை குறித்து ஆண்டவர் கொடுத்துட்டார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அவர் வாழ்க்கையில உயர்வதை குறித்து ஆண்டவர் அவருக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். 2 வெளிப்பாடையும் பார்த்துட்டு அவர் அண்ணன்டெல்லாம் சொல்றாரு, அப்பாட்ட சொல்றாரு. ஆனா நீங்க அவருடைய வாழ்க்கையில் அந்த வெளிப்பாடு நிறைவேறது எப்போ? சொல்லுங்க எப்போ? 13 ஆண்டுகள் கழித்து தான் நடக்குது. பிரைஸ் தி லார்ட். எத்தனை வருஷம்? 13 வருஷம். 13 ஆண்டுகள் கழித்து தேவன் யோசேப்புடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த உயர்வை அவர் வெளிப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்ப 13 வருஷம் என்ன நடந்துச்சு? சொல்லுங்க. 13 வருஷம் என்ன பண்ண வேண்டியிருந்துச்சு? ஆழமா தோண்ட வேண்டியது இருந்தது.
ஆழமாக பில்லர் அமைக்க வேண்டியது இருந்தது. நம்ம சொல்றோம் யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினாரு, யோசேப்பை ஆண்டவர் உயர்த்தினார். யோசேப்பை உயர்த்தின யோசேப்பிட்ட போய் கேளுங்க, யோசேப்பே ஆண்டவர் என்ன பண்ணாரு? நல்ல சொல்லுங்க, அப்படியே போர் போடுற மாதிரி என்ன பண்ண வேண்டியது? நிலத்தை அடி, ஓட்டை போடு, துவாரத்தை போடு, உள்ள இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியே வந்தது. அடிச்சு சக்கையாக வேண்டிய இடத்துல எல்லாம் அவரை நெறிப்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு சிலர்லாம் பாருங்களேன், அவங்களுக்கு என்ன குறை, இவங்களுக்கு என்ன குறை, அவங்கள பாருங்க இவ்வளோ மேலே வந்துட்டாங்க. மேலே வந்த ஒவ்வொருத்தரையும் பார்த்து கேளுங்க, அவங்க பட்ட கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். பாருங்க, அன்னைக்கு ஒரு அம்மா சொன்னாங்க, அந்த பாருங்க அவ 2 பொம்பளை பிள்ளைய கரையேற்றிட்டான், 100 பவுன் போட்டிருக்கா. அந்த அம்மாட்ட போய் கேளு, அவ பட்ட கஷ்டம் அவளுக்கு தான். அந்த 100 பவுனை சேர்க்கறதுக்கு அவளுக்கு சிறுக சிறுக சேமிச்சிருப்பான்ல, ஒடுக்கி இருப்பான்ல தானே. இன்னைக்கு கடன் இல்லாமல் பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டான்னு உனக்கு என்ன செய்யுது? வயிற்றுச்சலாக இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் வாசித்து பாருங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 10வது வசனம். எசையா 48 10வது வசனம் வாசிங்க. நான் உன்னை புடமிட்டேன், ஆனால் வெள்ளியை போலல்ல, துன்பம் என்னும் உலையில் உன்னை தேர்ந்தெடுத்தேன். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. இந்த விவேகம் வர்றதுக்கு யோசேப்பு எத்தனை வருஷம் ஆயிருக்கு? 13 ஆண்டு. 13 வருஷம் யோசேப்பு துன்பத்தின் வழியாக தான் கடந்து சென்றார். அதுக்கப்புறம் தான் பாருங்க, அவனை பற்றி எழுதப்படுது, இவனை மாதிரி ஞானம் உள்ள மனிதன் ஒருவனும் இல்லை. ஆண்டவர் அவரை உயர்த்தினார், ஆண்டவர் அவரை மேன்மைப்படுத்தினார், ஆண்டவர் அவன் வீட்டை கட்டி எழுப்பினார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மூன்றாவது, தேவன் உன் வீட்டை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் வாசியுங்கள், நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 4வது வசனம். 24:4. அருமையும் நேர்த்தியுமான பல பொருட்களால் தன் அறைகளை நிரப்பும். முதல்ல ஞானம், 2வது மெய்ய அறிவு, 3வது அறிவு. எல்லா நிறைவான பொருட்களை உன் வீட்டுக்குள்ள கொண்டு வரும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க நிறைய நேரங்கள்ல பாருங்க, வீடு ஃபுல்லா பொருள் இருக்கா? வீடு ஃபுல்லா இருக்குது, ஆனா எந்த பொருள் என்னத்துக்கு பயன்படுத்தணும்னே தெரியாது. நாங்க அங்க போனோமா, அவங்க வீட்டில் இருந்துச்சு, நாங்களும் வாங்கி வச்சிருக்கிறோம். ஆனால் எப்படி டியூன் பண்ணணும், எப்படி அதை போடணும் தெரியவே தெரியாது. இது எல்லாருக்குள்ள இருக்கிற ஒரு பழக்கம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் தேவன் ஒரு வீட்டை கட்டி எழுப்புவார் என்றால் அங்கே என்ன இருக்கும் தெரியுமா? எல்லாம் நிறைவாக இருக்கும். அல்லேலூயா. எல்லாம் நிறைவாக இருக்கும். ஞானத்தை பெற்றுக்கொண்ட அந்த சாலமோனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். என்னது? நீ ஞானத்தை கேட்ட, உனக்கு செல்வத்தையும் தருகிறேன். பிரைஸ் தி லார்ட். செல்வத்தை கொடுத்தார், நன்மைகளை கொடுத்தார், ஆசீர்வாதங்களை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையில பாருங்க, எல்லாம் இழந்தாலும் கூட அவருடைய வாழ்க்கையில அவர் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் அவரை செம்மையாய் வைத்தார். ஞானமுள்ள ஒரு மனிதன், விவேகத்தோடு இருந்த மனிதன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை வாயால ஒரு நிமிஷம் கூட என்ன செய்யல, அவர் தூற்றல, சபிக்கல. என்ன பாடுகள் வந்தாலும் சரி, ஆண்டவர் என்ன புடமிட்டால் புடமிடட்டும், நான் வெள்ளியாக, நான் பொன்னாக விளங்குவேன்னு சொன்ன ஒரு மனிதன். அதனாலதான் ஆண்டவர் அவனை எல்லா நன்மைகளாலும் நிரப்பினார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வீட்டை ஆண்டவர் கட்டுவார். ஆமென். ஞானத்தோடு வீட்டை கட்டுவார்,
அவர் மெய்யறிவை உங்களுக்குள் வைத்து வீட்டை கட்டுவார். மூன்றாவது, உங்கள் வீட்டை அவர் எல்லா நன்மைகளும் நிரம்பும்படி அறிவினால் கட்டுவார். Praise the Lord. Praise the Lord. உங்களுக்கு வீட்டை கட்டுறதுல என்ன வேணும்? அறிவு வேணும். அறிவு வேணும். என்ன அறிவு? கடவுளை அறியக்கூடிய அறிவு வேணும். மனுஷங்களை அறியக்கூடிய அறிவு வேணும். எல்லாத்தையும் வெளுத்ததெல்லாம் பால் நினைச்சிட்டு பினாயில குடிச்சிடாத. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. சில நேரங்களில் சிலர் வீட்டுக்குள்ள ஆளை ஏற்றும் போது கவனமா ஏற்றணும். வீட்டுக்குள்ள ஆட்களை ஏற்றும் போது ரொம்ப எச்சரிக்கையா ஏத்துங்க. ஆளை உள்ள ஏத்துறீங்களா? உங்களுக்கு நான் சந்தேகத்துக்காக சொல்லலை, உங்களுக்கு அந்த அறிவு வேணும். உங்க பையன் கூட படிக்கிறான், உங்க பொண்ணு கூட படிக்கிறா, கரெக்டா ஏத்தணும். நீங்க எனக்கு அக்கா மாதிரி, ரைட், கவனமா இருக்கணும். நீங்க அம்மா மாதிரி, இப்படிலாம் மனுஷங்க இன்னைக்கு என்ன செய்வாங்க? கண்ணிகளை மேலே போடுவாங்க. இன்னைக்கு அம்மா சொன்னாங்க, வந்த உடனே உதவி செஞ்சேன், அந்த உதவியே எங்களுக்கு பிரச்சனையாக மாறிடு. உடனே கொடுத்த பணத்தை வாங்க முடியலை. இன்னைக்கு இப்படி எல்லாம் புலம்புறமே, காரணம் என்ன? எல்லாத்தையும் நம்புறது. ஐயோ தெரியுமா, கண்ணீர் விட்டாங்க, அழுதாங்க தெரியுமா. அன்னைக்கு ஒரு அக்கா சொல்லுதா, அழுதா. என்னம்மான்னு? என்ன மை போட்டாலோ தெரியல, 7 லட்ச ரூபாய் வாங்கி கொடுத்துட்டேன். Praise the Lord. Praise the Lord. மை போடல, நீ மதிமயங்கி போய் கிடக்குற, என்ன செய்யறது? உங்க வாழ்க்கையை நீங்க நிர்ணயிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார். Praise the Lord. Praise the Lord. ஞானம் வீட்டை கட்டும், மெய்யறிவு அதை நிலைநிற்க செய்யும், அறிவு நன்மைகளால் உன் வீட்டை நிரப்பும். ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். தேவனே, நீர் என் வீட்டை கட்டி எழுப்பும். ஆண்டவரே, நீர் என் வீட்டை கட்டும். நீர் என்னுடைய வீட்டை கட்டி எழுப்புவீராக. தேவனே, என்னுடைய வீட்டை நீர் கட்டி எழுப்பும். சத்துருக்கள், என்னுடைய எதிரிகளை அடிபணிய செய்கிற தேவன் நீர். அடிபணிய செய்கிற தேவன். பணிய வைக்கிறீர். ஆனா பணிய வைப்பதோடு மட்டுமல்ல, நான் உனக்காக ஒரு வீட்டை கட்டுவேன். ஆண்டவர் உனக்காக ஒரு வீட்டை கட்டுவார். என் வீட்டை கட்டுகிற பொறுப்பை கடவுள்கிட்ட கொடுக்கிறேன். சொல்லுங்க, என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுல, என் பிள்ளைகளுக்கு திருமணம் முடிக்கிறதுல, நான் ஒரு வீட்டை கட்டணும். யாராவது உங்களுக்கு ஒரு வீடு ஆண்டவர் கட்டி தரணும், நல்ல ஜெபம் பண்ணுங்க. கடனாளியாக இருக்கிறதுல இல்லை, நீங்க உங்களுக்குன்னு கட்டுற வீடு, ஒரு தேவைக்கு கட்டுற வீடு. 4000 சதுரடிக்கு வீட்டில் கட்டிட்டு நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடாது. 400 சதுரடி கட்டினால் அதில் நிம்மதியாக இருக்கணும். உன் வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு. ஆண்டவரே, ஏதோ எங்க வாழ்க்கையை ஞானத்தினால் நிரப்பி, ஞானம் தன் வீட்டை கட்டி எழுப்பும். ஞானமுள்ள பெண் தன் வீட்டை கட்டுகிறாள், அறிவிலியோ தன் கையால் தன் வீட்டை இடிக்கிறாள். இன்னைக்கு நாங்கள் எங்கள் வாழ்க்கையை அப்படி அழிச்சிடக்கூடாது. ஒருவேளை அப்படியெல்லாம் அழிவுக்குரிய சூழ்நிலைகளில் தள்ளப்பட்டிருந்தா இன்னைக்கு எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க. இந்த நாளில் ஆண்டவர் எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, நீங்க இன்னைக்கு சொல்லுங்க, வசனத்தை சொல்லி சொல்லுங்க. 1 குறிப்பேடு 1 நாளாகமம் 17:10. ஆண்டவர் சத்துருக்களை, எதிரிகளை அடிபணிய செய்வார். ஆண்டவர் எனக்காக ஒரு வீட்டை கட்டுவார். சொல்லுங்க, எனக்காக ஒரு வீட்டை கட்டுவார். எனக்குரிய என் குடும்பத்தை ஆண்டவர் கட்டுவார். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டுவார். என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலைகளை கட்டுவார். என் ஊழியத்தை கட்டுவார். திருச்சபையில் ஜனங்களை கட்டி எழுப்புவார். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல கூப்பிடுங்க, வாய் திறந்து கூப்பிடுங்க. நன்றி அப்பா, உம்முடைய வல்லமை இந்த வசனத்தின் மூலம் இன்று வெளிப்பட்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல கூப்பிடுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்கிற எல்லா நெருக்கடிகள், கஷ்டங்கள், துக்கங்கள், எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள், என் வீடு இன்னைக்கு ஒரு ப்ராப்ளம், பிரச்சனைகளால் சூழ்ந்து இருக்கிறது. இதெல்லாம் அகற்றும்படி என் வீட்டை கட்டி எழுப்புகிறவரே, உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே,
வாழ்வின் பாக்கியமே. ஒப்பு கொடுங்கப்பா. கைவிடா தெய்வமே, ஆமென். கருணையின் சிகரமே, நல்ல ஒப்பு கொடுங்கப்பா. மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். முழந்தாள் படியிட்டு இயேசுவே முழுவதும் தருகிறேன். நானும் என் வீட்டாரோ உம்மையே நேசிப்போ. உமக்காய் ஓடுவோ. உந்தன் நாமம் சொல்லுவோம், பாடுவோம். என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம். ஆமென். உமக்காய் ஓடுவோம். உந்தன் நாமம் சொல்லுவோம். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, 1 குறிப்பேடு 17:10 உன் எதிரிகளை அடிமணிய செய்வேன், ஆண்டவர் உனக்காய் ஒரு வீட்டை கட்டுவார் என்று சொன்ன தெய்வம் எங்கள் வாழ்க்கையிலும் இன்று எங்கள் குடும்பங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், கடன் பாரங்கள், கஷ்ட நஷ்டங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற சஞ்சலங்கள், சமாதான குறைவுகள், பரிதவிப்புகள், குடும்பங்களில் ஏற்படுகிற எல்லா விதமான சண்டை சச்சரவுகள், உறவுகள் உடைக்கப்பட்ட நிலையிலே, உறவுகள் உதறி தள்ளப்பட்ட நிலையிலே நாங்கள் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் எங்கெல்லாம் சந்தித்தோமோ, ஆண்டவரே, எங்கள் வீடு தகர்ந்து போயிருக்கிறதே, எங்கள் வாழ்க்கை உடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறதே என்று நாங்கள் எங்கெல்லாம் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த நிலைகளை எல்லாம் மாற்றி நீர் எங்களை ஆசீர்வதியும். உடைய நாம மகிமையடையட்டும். எங்கள் வீட்டை கட்டும், எங்கள் வீட்டை கட்டி எழுப்பும். ஆண்டவர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார், கட்டுவார். என்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பும், பொருளாதாரத்திலே கட்டி எழுப்பும், ஆசீர்வாதத்திலே கட்டி எழுப்பும், உடல் சுகத்திலே கட்டி எழுப்பும். ஆண்டவரே, ஏதோ சமாதானம், சந்தோஷம், நிம்மதியினால், நிறை நல் வாழ்வினால் எங்கள் வீட்டை கட்டி எழுப்பி ஆசீர்வதியும். உம்முடைய வாக்குத்தத்தத்தை நாங்கள் காண்போம், அனுபவிப்போம், சுதந்தரிப்போம். எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்ந்து மேன்மை அடைவார்கள், உயர்த்தப்படுகிறார்கள். உமக்கு நன்றி அப்பா, நன்றி. எங்கள் வீட்டை கட்டும், எங்கள் வாழ்வை கட்டி எழுப்பும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.